குரூப் 4 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பாக்ஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் அதே மாதிரி புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் கேட்பாங்க. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா எக்கனாமிக்ஸில் ஒரு ரிவிஷன் மாதிரி இந்த எக்கனாமிக்ஸில் உள்ள பாக்ஸ் கண்டென்ட்டை பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட் என்ன செய்ய போகிறோம்னா 11th எக்கனாமிக்ஸில் நம்ம சிலபஸில் இருக்கக்கூடிய பாடத்தை தான் பார்க்க போகிறோம். நம்ம சிலபஸில் பாடம் வந்து 7வது பாடத்தில் தான் ஸ்டார்ட் ஆகுது, இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிற பாடத்தில். ஸோ அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய பாக்ஸ்லாம் முதல்ல பார்க்கலாம். இலக்கமுறை பொருளாதாரத்தில், அதாவது டிஜிட்டல் எக்கனாமி அப்படிங்கிறதுல இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளர் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா கூகுளுடைய சிஓ இருக்கக்கூடிய சுந்தர் பிச்சை தான் அதை சொல்லியிருப்பார். அடுத்து ஒரு முக்கியமான பாக்ஸ் என்ன அப்படின்னா இந்த இண்டெக்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் முக்கியமான ஒரு விஷயம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு. இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் அதோடைய விரிவாக்கம் தெரியணும், அது எப்போ இருந்து தொடங்குறாங்க அப்படிங்கிறது தெரியணும், அது யார், அதுக்கப்புறம் அது என்ன விஷயம் சம்மந்தப்பட்டது. இந்த 4 விஷயங்களும் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். முதல்ல இந்த GNHI அப்படின்னா என்னது, கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ். இதுதான் மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு. இந்த மகிழ்ச்சி குறியீடு அப்படிங்கிறது எப்போ, இந்த மொத்த நாட்டு மகிழ்ச்சி அப்படிங்கிறத தொடர யார் தொடங்கி வச்சா அப்படின்னா 1972 தொடங்கியிருக்காங்க. இப்போ HDAலாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஐடியா வந்து 1990களில் தான் உருவாக்கப்பட்டது. ஆனால் இந்த நாட்டு மகிழ்ச்சி அப்படிங்கிறது 1972 இருக்குது. ஒரு நாடு மகிழ்ச்சியான நாடுங்கிறத எப்படி வச்சு அளவிடலாம் அப்படின்னு இதை முதல்ல சொன்னவர் யார் அப்படின்னா பூட்டான் நாட்டுடைய 4வது மன்னராக இருக்கக்கூடிய ஜிக்மே சிங்கே வாங்சுக். அவர் பேர் 3 பேர் இருக்குது, ஆனால் அவர் வந்து 4வது மன்னராக இருக்கார். 4 விஷயங்கள் இதில் முன்வைக்கிறார். அப்போ 4வது மன்னர் 4 விஷயம். முதல்ல என்ன, நிலைத்த முன்னேற்றம், சப்ஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட்டு இப்போ நம்ம கொண்டாடுறோம். அதை ஒரு 17 கோல் வந்து ஐநா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து எல்லாருமே அந்த இலக்குகள் அடையணும் அப்படின்னு நம்ம முன்னேறிட்டு இருக்கோம். அது இப்போ நம்ம செய்கிறத அவங்க எப்பவுமே சொல்லியிருக்காரு, 72 சொல்லியிருக்கிறாரு. ரெண்டாவது என்ன அப்படின்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. இப்போ தான் எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே செய்கிறோம். தமிழ்நாட்டில் பசுமை இயக்கம் அப்படின்னு நிறைய விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக. இதெல்லாம் நம்ம இப்போ பண்ணுறோம், அவர் அப்பமே கொண்டு சொல்லியிருக்கிறார், வலியுறுத்தியிருக்கிறார். அடுத்து 3வது கலாச்சார மேம்பாடு, 4வது சிறந்த நிர்வாகம். இதை வந்து சில நேரம் என்ன செய்வாங்க அப்படின்னா மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீட்டில் பொருந்தாதது எதுன்னு கொடுத்துட்டு இதில் ஏதாவது ஒரு 3 கொடுத்துட்டு சம்மந்தம் இல்லாத ஒன்று வந்து கேட்டு வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேள்விக்கு நம்ம ரெடியாக இருக்கணும், இது ரொம்ப முக்கியமானது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க, இந்தியாவுடைய பொருளாதாரம். அதில் ஜிடிபின்னா என்ன, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், மொத்த உள்நாட்டு உற்பத்தி. ஒரு நாட்டுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியை வச்சு இந்திய உலக நாடுகளில் முதல் 10 நாடுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்போ அப்படின்னா 2016 ரிப்போர்ட்டு தான், 2016 ரிப்போர்ட்டு தான் IMF உடைய ரிப்போர்ட். இதில் இந்தியா எப்போதுமே ஒரு தரவரிசைனா ஃபஸ்ட்டு 1 2 3 6 அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா அதில் இந்தியா இருந்துச்சுன்னா இந்தியா எத்தனாவது இடம், தமிழ்நாடு இருந்துச்சுன்னா தமிழ்நாடு எத்தனை இடம், இது ரொம்ப முக்கியம். அப்போது இதில் முதல்ல இடம் யார் வரா, அமெரிக்காக்காரனும் சைனாக்காரனும் வராங்க. அடுத்து என்ன வருது, ஜப்பான். அப்போ ஏசி ஞாபகம் வச்சுக்கலாம் முதல் 2. இதில் இந்தியா எத்தனாவது இடம் வருது, 4 5 6 7, 7வது இடம். இந்தியானாலே தோனினாலே 7, ஜிடிபியும் 7. 2016 அடிப்படையில் புத்தகத்தில் இருக்கக்கூடிய அடிப்படையில் இந்தியாவோட நிலை வந்து ஜிடிபியில் எத்தனை 7வது இடத்தை பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அது வந்து 4 அப்படிங்கிற ரேஞ்சில் சொல்லிகிட்டு இருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 2016 அடிப்படையில் இந்தியாவுடைய ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 7வது இடம். உயர்ந்த நாடுகள், முன்னேறிய நாடுகளுடைய இயல்புகள் என்ன அப்படின்னா எல்லாமே உயர்ந்ததாக இருக்கும். நாட்டு வருமானமும் தனிநபர் வருமானம், வாழ்க்கை தரம், இதெல்லாம் வந்து முன்னேறிய மாதிரி இருக்கும். முழு வேலைவாய்ப்பு கிடைக்கும். தொழில்துறையோட ஆதிக்கம் எங்கே பார்த்தாலும் அந்த வேலைவாய்ப்புக்கான வழி இருக்கும். அடுத்து உயர்ந்த தொழில்நுட்பங்கள் வச்சுருப்பாங்க, எல்லாரை விட அட்வான்ஸ்டாக இருப்பாங்க. தொழிற்செறிவு அதிகமாக இருக்கும். நுகர்ச்சி நிலை, நிறைய பேர் பொருள் வாங்குறதுக்கான தகுதியை பெற்றிருப்பாங்க. நகர்மயமாதலை நோக்கி எல்லாமே நகர்மயமாதலாக இருக்கும். அடுத்து சீரிய பொருளாதார வளர்ச்சி இருக்கும். சமுதாய சமத்துவம், பாலின சமத்துவம் இருக்கிறதுலே மிக குறைந்த வறுமை நிலை தான் இருக்கும். நிலையான அரசியல் இருக்கும். அரசியல் மாற்றம் அடிக்கடி ஏற்பட்டாலே அந்த நாடு வந்து பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்கும். ஆனால் நல்ல ஆட்சி இருக்கும்போது அது வந்து இன்னும் சிறப்பாக வந்து காணப்படும். அடுத்ததாக G20 நாடுகள், G20ல் உள்ள நாடுகள் பற்றி பார்க்கலாம். இது வந்து ஏதாவது ஒரு 2 நாடை கொடுத்து இல்லாததை கேட்பாங்க. ஸோ அப்போ G20 நாடுகளை முதல்ல கண்டிப்பாக படிச்சுக்கிறது நல்லது. G20 நாடுகளை படிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா முதல்ல பிரிக்ஸை ஞாபகம் வச்சுக்கலாம். பிரிக்ஸில் 5 நாடுகள் வரும். அந்த பிரிக்ஸ்க்கு அப்புறம் G7 கண்ட்ரிஸ், அதில் ஒரு 7 நாடு வரும். மொத்தம் இதில் 12 நாடா, அது போக ஒரு 8 நாடுகள் நம்ம படிக்கணும், அவ்வளோதான். முதல்ல பிரிக்ஸ் நாடுகள், பிங்கிறது எதை குறிக்கும், பிரேசிலை குறிக்கும், அது நமக்கு தெரியும். ஆர் எதை குறிக்கும், ரஷ்யாவை குறிக்கும். ஐ நம்ம தான், இந்தியா. அடுத்ததாக சி என்னது, சைனா. அடுத்ததாக எஸ் அப்படிங்கிறது என்னது, தென்னாப்பிரிக்கா, சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ இது 5 வந்து நம்ம பார்த்துட்டோம், 5 நாடுகள் நமக்கு தெரியும். அடுத்து G7 கண்ட்ரிக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லுவாங்க, என்னது, ஜூஸ் வித்து யார்,
கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ஜூஸ் குடிக்கிறோம் அப்படின்னு. அப்போ இந்த ஜேங்கிறது என்ன, எதை குறிக்கும்? ஜேனா ஜப்பான். அடுத்து யூ அப்படிங்கிறது என்னது? யுஎஸ்ஏ அமெரிக்கா. ஐ அப்படிங்கிறது என்ன? இத்தாலி. சிங்கிறது என்ன? கனடா. அடுத்து ஈங்கிறது என்ன? இங்கிலாந்து. இங்கே இருக்குது. அடுத்து ஜீனா ஜெர்மனி. எஃப் அப்படின்னா ஃப்ரான்ஸ். இப்போ இதில் நம்ம 12 நாடுகள் பார்த்துட்டோம். மீதி 8 நாடுகளுக்கு நான் ஒரு ஷார்ட்கட் வச்சுருக்கேன். என்ன அப்படின்னா, இப்போது ஒரு ஐஏஎஸ் இருக்காங்க. ஐஏஎஸ்லாம் ஒன்றா படிக்கிறவங்க யாராக இருப்பாங்க? ஒரு டீமாக தான் இருப்பாங்க, டீம்ஸ். ஐஏஎஸ் டீம்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டான்னு தான். இல்லைனா இதை வந்து மேட்ஸ், எம்ஏடிஇஎஸ், எம்ஏடிஇஎஸ் அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டான்னு சரி தான், ஐஏஎஸ் மேட்ஸ். இந்த பிரிக்ஸு G7 கூட இந்த ஐஏஎஸ் டீமும் சேர்ந்துட்டாங்கன்னா என்னது, டீமே வச்சுக்கலாம். ஸோ டீமு சேர்ந்துட்டாங்க அப்படின்னா நம்ம கரெக்டாக 20 நாடுகள், G20 நாடுகள் வந்துடும். இப்போ மீதில் இதில் ஐ இருக்குது என்ன? இந்தோனேஷியா. அடுத்ததாக ஏ என்னது? அர்ஜென்டினா. எஸ் அப்படிங்கிறது என்ன? சவுதி அரேபியா. அடுத்ததாக எம் பாருங்கள், எம் என்ன இருக்குது? மெக்சிகோ. ஏ என்ன இருக்குது? ஆஸ்திரேலியா. டி என்ன இருக்குது? துருக்கி. இ என்ன இருக்குது? யூரோப் ஒன்றியம். அடுத்து எஸ் என்ன இருக்குது? சவுத் கொரியா. ஸோ இப்படி இந்த இதை ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நம்மளால் இந்த G20 நாடுகள் ஞாபகம், பிரிக்ஸு, G7, அதுக்கப்புறமா ஐஏஎஸ் டீம்ஸ், அவ்வளோதான். அடுத்ததாக முதல் 20 இணையதள நாடுகளுடைய பயன்பாடுகள். அதிக அளவில் இணையதளத்தை பயன்படுத்தக்கூடிய பயனாளர்கள் உள்ள நாடு. அப்போ இணையதள சேவையை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பயனாளர்கள் உள்ள நாடு இது 2017 ரிப்போர்ட் தான். ஸோ ஒருவேளை இந்த ரீசெண்டாக உள்ள ரிப்போர்ட் கிடைக்கலனா புத்தகத்தில் என்ன இருக்கோ அதை நம்ம தெளிவாக படித்து வச்சுக்கணும். முதல்ல என்ன இருக்குது? சீனா தான் நம்மளோட அதிகமாக இருக்குது. எப்போ 2017 இருந்திருக்காங்க, கொரோனாக்கு அப்புறம் நிலைமை வேறு. இப்போ இதை அடிப்படையில் பார்க்கும்போது CIA என்னது? சிஐஏன்னு ஒரு உளவு நிறுவனம், அப்படி தான், சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது சிஐஏயில் இருக்கான், CIA அப்படின்னா முதல்ல சீனா இருக்கையில் பெரிய நாடு. சியில் என்ன நாடு பெரிய நாடாக வரும்? சைனா. ஐ வந்து இந்தியாவை குறிக்கும், ஏ வந்து அமெரிக்கா, அவ்வளோதான். அடுத்ததாக ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா 2011 மக்கள் தொகை தான் நமக்கு வந்து ஒரு அதிகாரப்பூர்வமாக நமக்கு நாட்டில் இவ்வளோ மக்கள் தொகை இருக்குது அப்படின்னு இன்றைக்கி வரைக்கும் நமக்கு அந்த டேட்டா தான் இருக்குது. இந்த ரிப்போர்ட் படி ஒரு 18 இந்தியாவில் உள்ள யார் இளைஞர்கள், இந்தியாவிலுடைய இளைஞர்களுடைய மக்கள் தொகை எப்படி இருக்குது அப்படின்னா, மேற்காசியாவுடைய மக்கள் தொகைக்கு, மேற்காசியாவில் எவ்வளவு? கிட்டத்தட்ட 18 நாடுகள், அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த 18 நாடுகளுடைய மக்கள் தொகை இந்திய இளைஞர்களுடைய மக்கள் தொகை அளவுக்கு இருக்குது, சமமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மேற்காசியாவில் கிட்டத்தட்ட எவ்வளோ சொல்கிறாங்க? 236 மில்லியன் மக்கள் தொகை இருக்குது. மொத்தமான மக்கள் இவ்வளோ பேர் இருக்காங்க. அதில் இந்தியாவுடைய இளைஞர்களுடைய மக்கள் தொகை எவ்வளோவா இருக்கும்? கிட்டத்தட்ட 232 மில்லியன். அதுக்கு ஈக்குவலாக கிட்டத்தட்ட 232க்கு 836 இருக்குது. அப்போ ஓரளவு இந்த 18 மேற்காசிய நாடுகளில் உள்ள மக்கள் எண்ணிக்கை இந்தியாவுடைய இளைஞர்களுடைய மக்கள் தொகைக்கு சமமாக இருக்குது. மக்கள் தொகை அளவு 2011 மக்கள் தொகை தான் கடைசியாக எடுத்தாங்க. இதில் நம்ம குறிப்பிடத்தக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா 1921 நம்ம கவனிக்கணும், 51, 61, அதுக்கப்புறமா 2001. இந்த ஆண்டுகள், இந்த 5 ஆண்டுகளும் ரொம்ப முக்கியமான ஒரு ஆண்டுகளாக பார்க்கப்படுது. முதல்ல 1901ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு 23 கோடி இருக்குது. அதுக்கப்புறம் 1911 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு எவ்வளோ கூடி இருக்குது அப்படின்னா 0.56% வந்து ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அப்போ 25.21 கோடியாக இருந்திருக்கு. இப்போ இது வந்து நார்மல். முதல்ல என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இந்த 11லேருந்து 21 வரையிலான காலகட்டங்கள் 1921 தான் என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா குறைஞ்சிருக்கு. அந்த பஞ்சம் அந்த மாதிரி காலகட்டங்களில் நடந்ததுனால 23.21 கோடியாக இருந்தது 23.13 கோடியாக குறைந்தது. அப்போ முதல்ல ஒரு வரலாற்றில் ஒரு குறைவை சந்திக்கிறதுனால இந்த ஆண்டை என்ன சொல்கிறோம்? 21 பெரும் பிரிவினை ஆண்டு அப்படின்னு சொல்கிறோம். பெரும் பிரிவினை ஆண்டு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து 31 மறுபடியும் என்ன செய்யுது? 1% ஏறுது. அடுத்து 41 அந்த கணக்கெடுப்பில் பார்க்கும்போது 1.33 ஆகுது. அடுத்து 51 என்ன ஆகுது அப்படின்னா, மக்கள் தொகை கூடுது, ஆனால் இந்த சதவீதம் வந்து 1.33 இருக்கிறது குறைஞ்சி 1.25 மாறுது. அப்போ இங்கே சதவீதம் குறையுது, அந்த வளர்ச்சி, அந்த சராசரி ஆண்டு வளர்ச்சி அப்படிங்கிறத குறையிறது. அப்படின்னால இந்த 51 ஆண்டை என்ன சொல்கிறோம் அப்படின்னா சிறு பிளவு ஆண்டு அப்படின்னு சொல்கிறோம். சின்னதாக ஒரு பிளவு அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? 25லேருந்து ஒரு பெரிய இன்க்ரீஸ், கிட்டத்தட்ட எப்படின்னா 1.96 அப்படிங்கும்போது 2, இங்கே 1.25 இருக்கிறது, கிட்டத்தட்ட 2 மடங்கு அளவுக்கு உயருது. அதனால் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மக்கள் தொகை வெடிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க.
மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு அப்படின்னு எதாவது 61 சொல்கிறாங்க. அப்புறம் 71ல் 2 இருக்கிறது கூட ஒரு 0.20 வருது, 0.20 தான் கூடுது. அப்படி பார்க்கும்போது 2001ல் குறிப்பிடத்தக்க மாற்றம் அப்படின்னா 100 கோடியை ரீச் பண்ணுது. 100 கோடி அப்படிங்கிறது என்னது? ஒரு பில்லியன் மக்களை கடந்த ஆண்டு எப்போ அப்படின்னு கேட்பாங்க. 2001 மக்கள் தொகையில் தான் கிடக்குது. அதனால் அது முக்கியமான வாய்ந்து. அடுத்து 2011 கடைசி அடுத்தது கிட்டத்தட்ட இந்தியாவோட மக்கள் தொகை 121 கோடி அப்படின்னு சொன்ன ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் 2011. 2000 மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கும் ஒரு பேர் இருக்குது. என்ன அப்படின்னா மக்கள் தொகை மாறுதல் அப்படிங்கிறது தான். அது எந்த ஆண்டை குறிக்கும் அப்படின்னா 2011. ஏன் அப்படின்னா இந்த ஆண்டில் குறிப்பிடத்தக்க இளைஞர்களுடைய ஸ்ட்ரென்த்து அதிகமாக இருக்குது. மக்கள் தொகை அதிகமாக இருந்தாலும் மக்கள் தொகையில் இருக்கிறதுலே அதிகமானது யார் அப்படின்னா இளைஞர்களுடைய மக்கள் தொகை அதிகமாக இருந்ததுனால இந்த 2011ஆம் ஆண்டை மக்கள் தொகை மாறுதலை குறிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பிறப்பு மற்றும் இறப்பு விகிதம். இப்போ பிறப்பு விகிதத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல சுதந்திர காலகட்டத்தை கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு 2001, இப்போ 2011 இந்த அடிப்படையில் நமக்கு வந்து டேட்டா கொடுத்துருக்காங்க. 2059ல் பிறப்பு சதவீதம் எப்படி இருக்குது அப்படின்னா 39%, கிட்டத்தட்ட 40 இருக்குது. ஆனால் இறப்புங்கிறது கிட்டத்தட்ட 27 இறப்பு சதவீதம் அதிகமாக இருக்குது. நிறைய பேர் வந்து இறந்துருக்காங்க. அப்போது 1951ல் பெரியதாக மருத்துவ இதெல்லாம் இல்லாத காலகட்டத்தில் இப்படி இருந்திருக்கு. 2001ல் இந்த பிறப்பு விகிதம் என்ன செஞ்சுருக்கு? நம்ம மக்கள் தொகை கணக்கெடுப்பு, இந்த நம்ம குடும்ப கட்டுப்பாடு, இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வந்ததுக்கு பிறகு 25.5 மாறி இருக்குது. இறப்பு விகிதமும் 8.4 கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ 2011 தான் இருக்கிறதுலே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும். பிறப்பு விகிதத்தை ஓரளவு கட்டுப்படுத்தி இருக்கிறோம். 21.8, இங்கே எத்தனை 7% தான் இறப்பு. இதை ஒரு ஷார்ட்டாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? 24x7. ஸோ இதில் 21 இருக்குது, இங்கே 24ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. 24x7 எப்படி இருக்குது? ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன செய்கிறோம்? 21% நம்ம என்ன செய்யுது? பிறக்கிறாங்க மக்கள். 24 பேர் 21, 7% தான் இறக்குறாங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டல் அடிக்கடி இருக்கிறதுனால டக்குன்னு உடம்பு முடியலாம் அங்கே கொண்டு போயிடுறோம், காப்பாற்றிடுறாங்க. அப்போ 21% பிறப்பு சதவீதம், 7% வந்து இறப்பு சதவீதம். அதே மாதிரி இதில் யார் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு ஸ்டேட் லெவலில் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். அதேமாதிரி பிறப்பு அதிகமாக இருக்கிற மாநிலங்கள் பெரும்பாலும் வறுமை சார்ந்த மாநிலங்களாக இருக்கும். பிறப்பு வீதத்தை கட்டுப்படுத்தின மாநிலங்கள் வந்து கல்வி அறிவு மிக்க ஒரு மாநிலங்களாக தான் இருக்கும். ஸோ அதை கெஸ் பண்ணி நம்ம என்ன செஞ்சுக்கணும், போட்டுக்கணும். அதுக்கான டீட்டெயிலாக இதில் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. அடுத்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மக்கள் தொகை அடர்த்தி. மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னா என்னென்னா ஒரு சதுர கிலோமீட்டரில் எவ்வளவு மக்கள் வசிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த கணக்கை தான் என்ன சொல்கிறோம்? மக்கள் தொகை அடர்த்தி, பாப்புலேஷன் டென்சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இது 1951 என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா 117 தான் இருக்குது. இது வந்து இந்தியாவுடைய ரிப்போர்ட். இப்போ தான் மக்கள் தொகை பெருக்கம் அதிகமானதுனால 2011 அளவில் 382 இதுதான் வந்து இந்தியாவுடைய மக்கள் தொகை பெருக்கம். இதே இது தமிழ்நாட்டோட பார்க்கும்போது என்ன வரும்? தமிழ்நாட்டுக்கு 555. தமிழ்நாட்டுடைய பாப்புலேஷன் டென்சிட்டி அதிகம்தான், 555ங்கிறது அதிகம். இந்தியாவை பார்க்கும்போது 382. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாலின விகிதம். பாலின விகிதத்தை பொறுத்த வரைக்கும் 1951 வந்து 946, 1000 ஆண்களுக்கு எவ்வளோ பெண்கள் இருக்காங்க அப்படின்னா 1000 ஆண்கள் இருக்காங்கன்னா 946 பெண்கள் இருக்காங்க. இப்போ 2011 டேட்டா பார்க்கும்போது அது குறைஞ்சிருக்கு, 940 தான். இதே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 995. இதில் வந்து அதிகமாக தான் இருக்குது. அதேமாதிரி இங்கே 382. தமிழ்நாட்டோடைய எத்தனை? தமிழ்நாட்டோடது 555. அடுத்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க? வாழ்நாள் எதிர்பார்ப்பு. ஒரு மனிதனுடைய வாழ்நாள் எதிர்பார்ப்பு அப்படிங்கிறத ஒரு சராசரியாக இவ்வளோ அப்படின்னு கேல்குலேஷன் பண்ணுறாங்க. 1951 காலகட்டங்களில் தான் ஆண்களுக்கு 32, பெண்களுக்கு 31 வயது. ஒரு ஆவரேஜாக ஒரு மொத்தமாக பார்க்கும்போது 32 வயது அப்படின்னு இருந்திருக்கு. இப்போ 2011 பார்க்கும்போது ஆண்களுக்கு வந்து ஒரு 62.6, பெண்கள் தான் அதிகமாக வாழ்கிறாங்க. ஸோ அதுக்கு நிறைய இது கூட சொல்லுவாங்க அப்படி தானே. ஸோ 64.2 அப்படிங்கிறது பெண்களுடைய வாழ்நாள் எதிர்பார்ப்புங்கிறது அதிகமாக இருக்குது. அடுத்ததாக மொத்தமாக பார்க்கும்போது ஆவரேஜாக 63.5 அப்படிங்கிறது தான் 2011 டேட்டா. அதேமாதிரி எழுத்தறிவு விகிதம்ங்கிறது 51 கம்மியாக தான் இருந்திருக்கு, 18. ஆண்களை பொறுத்த வரைக்கும் அதிகமாக படிப்பாங்க, பெண்களுக்கு அப்போ படிக்க வாய்ப்புகள் மறுக்கப்பட்டது, 27% தான். கல்வியறிவு மொத்தமாக பெற்றவர்கள் தான் எத்தனை? 18.3. ஆண்கள் 27, பெண்கள் வெறும் 8% தான். ஆனால் இப்போது 82% ஆண்களும் 65.5%ங்கிறது 2011 டேட்டா. 74.4% அப்படிங்கிறது
மொத்தமாக ஓவராலாக ஒரு 74 முக்கால்வாசி பேர் வந்து எழுத்தறிவு பெற்றிருக்காங்க. அவங்களுக்கு பேரை எழுதுறதுக்கு படிக்கிறதுக்காக தெரியும் அப்படின்னு சொல்கிறது ஒரு 74 கிட்டத்தட்ட முக்கால்வாசி 75% அப்படின்னு வருது இல்லை. ஸோ முக்கால்வாசி பேர் வந்து எழுத படிக்க தெரிஞ்சு வச்சுருக்காங்க 2011 டேட்டா படி. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, இயற்கை வளங்களுடைய வகைகள் 2 வகையாக நம்ம பிரிக்கிறோம். இயற்கை வளங்களை ஒன்று புதுப்பிக்கக்கூடிய, அதிலே வார்த்தை இருக்குது, புதுப்பிக்கக்கூடியனா அதை புதுப்பிக்க நம்மளால் முடியும். அடுத்து புதுப்பிக்க இயலாத வளங்கள், அந்த வளங்களை நம்மளால் புதுப்பிக்க இயலாது, அவ்வளோதான். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. நீண்ட காலங்கள் நிலைத்திருக்கக்கூடிய மீண்டும் உருவாக்கக்கூடிய வளத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு எடுத்துக்காட்டு காடு, வனவிலங்குகள், காற்று, கடல் வளங்கள், நீர்மின் ஆற்றல், உயிரின தொகுதி, காற்றாலை மின் உற்பத்தி, இதெல்லாம் வந்து புதுப்பிக்கக்கூடிய வளங்கள். புதுப்பிக்க முடியாத வளங்கள் அப்படிங்கிறது மீண்டும் உருவாக்கப்பட முடியாத, நிலைத்து இருக்க முடியாத வளங்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம், புதுப்பிக்க முடியாத வளங்கள் அப்படின்னு சொல்கிறோம். படிமேற்பொருட்கள், நிலக்கரி, பெட்ரோலியம், கனிமங்கள், இதெல்லாம் உருவாகிறதுக்கே பல ஆண்டுகள் ஆகும். ஸோ அதனால் நம்மளை நினச்சாலும் என்ன செய்ய முடியாது, டக்குன்னு உருவாக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்திய ரயில்வே முதல் வைஃபை வசதியை எங்கே தொடங்குது அப்படின்னு கேட்குறாங்க. பெங்களூரில் தொடங்கியிருக்கு. இந்திய ரயில்வே முதல்ல வைஃபை வசதி அப்படிங்கிறத எங்கே கொண்டு வந்தாங்க அப்படின்னா பெங்களூரில் தான். இந்தியாவுடைய எலக்ட்ரானிக் சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பெங்களூரில் கொண்டு வராமல் வேறு எங்கே கொண்டு வர முடியும், பெங்களூரில் தான் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து இந்திய விமான போக்குவரத்து நிறுவனங்களாக ஏர் இந்தியாவையும் இந்தியன் ஏர்லைன்ஸ் இந்த ரெண்டையும் எப்போ ஒன்றா இணைச்சாங்க அப்படின்னா 27/8/2007 ஏர் இந்தியாவையும் இந்தியன் ஏர்லைன்ஸையும் ஒரே நிறுவனங்களாக இணைத்து விட்டார்கள். அடுத்து துறைமுகங்களுடைய மேலாண்மைக்கு வளர்ச்சிக்கு சிறு துறைமுகங்களுடைய வளர்ச்சிக்கு வழிகாட்டுறதுக்காக 1950 தேசிய துறைமுக வாரியம் அமைக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னா இந்தியா குடியரசான 1950 வருஷம் கொண்டு வந்திருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னா முக்கியமாக சிறு துறைமுகங்களுடைய வளர்ச்சிக்கு வழிகாட்ட தான் தேசிய துறைமுக வாரியம் அப்படின்னு ஒன்று உருவாக்கப்பட்டது. 7வது பாடத்தில் முடிஞ்சது பாக்ஸ்லாம். அடுத்து 8வது பாடம் இந்திய பொருளாதாரம் விடுதலைக்கு முன்னரும் பின்னரும் அப்படிங்கிற பாடத்தில் பாக்ஸ். முதல்ல ஆங்கிலேயர் கால வரலாறு அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஆங்கிலேயர் வர்றதுக்கு முன்னாடி இந்தியாவோட பொருளாதாரம் எப்படி இருந்துச்சுன்னா முழுக்க கிராமத்தை சார்ந்ததாக இருந்துச்சு. இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டினில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்போ கிராம பொருளாதாரம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா சுயசார்பு பொருளாதாரமாக தான் இருந்துச்சு. அவங்களுக்கு தேவையான பொருளை அவங்களே உற்பத்தி செஞ்சுக்குவாங்க, அவங்களே வியாபாரம் செஞ்சுக்குவாங்க. இந்த மாதிரியெல்லாம் இருந்திருக்கு. பால் உற்பத்தி பண்ணுவாங்க, விவசாயம் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அவங்க தேவையான பொருளை உற்பத்தி பண்ணிக்கிட்டு அவங்களே அதை விற்று காசாக்கி அதன் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு அப்புறம் தான் தொழிற்சாலைகள் பெரிய அளவில் வளர்கிறதுக்கு, தொழிற்சாலைகள் நிறையா உருவான காரணமே அவங்க தான், தொழில் புரட்சி காரணம் அவங்க தான். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்தியாவில் பெரிய அளவில் தொழிற்சாலைகள் அனுமதிக்கப்பட்டன. பொருளாதார மற்றும் அமைப்பு ரீதியான இந்த மாற்றம் இந்திய பொருளாதார நிலையை பின்தங்கிய நிலைக்கு தான் என்ன செஞ்சது, தள்ளியது அப்படின்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தும் உடல் நலம், குடியிருப்பு, குழந்தைகள், பெண்கள் நலம், உழைப்பாளர்கள், பொழுதுபோக்கு, குற்றங்கள், சமூக சீர்குலைவு இதை சார்ந்ததாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்துலேயுமே இதில் சிக்கல்கள் இருந்துச்சு. உடல் நலமாக இருக்கட்டும், குடியிருப்பாட்டு இருக்கட்டும், குழந்தைகள், பெண்கள் நலனாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு தேவை உற்பத்தி மட்டும்தான் பிரதானமாக இருந்துச்சு தவிர வேறு எதுலேயுமே அரசாங்கம் வந்து கவனம் செலுத்தலை. இவங்களுக்கும் இவங்களுடைய பொருளாதாரம் அடிபடும் போது இவங்க நெசவு செஞ்சு உற்பத்தி செஞ்சு பொருள் கொடுத்து விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அவன் வந்து துணியை இறக்கினோடனே இவங்களால் வாழ்வாதாரத்துக்கு கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. இந்த சிக்கல்கள் காரணமாக ஒழுங்குற அமைக்கப்பட்ட சமூக பணிகளுடைய முக்கியத்துவத்துக்கான தேவை உணரப்பட்டது. அப்போ தான் சமூகமும் முக்கியம், சமூகத்துடைய வளர்ச்சியும் முக்கியம் அப்படிங்கிறத, சமூக பணிகளுடைய வளர்ச்சியோட முக்கியத்துவத்தை அறிகிறாங்க. அடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்தியாவுடைய தொழிற்கொள்கை. முதல்ல தொழிற்கொள்கை கொண்டுபட்டது 1948. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். முதல்ல கொண்டு வர இருக்கிறதுலே முக்கியமான தொழிற்கொள்கைனா 91 தான். அது ரொம்ப முக்கியமான தொழிற்கொள்கை. இந்தியாவுடைய பொருளாதார வரலாற்றையே மாற்றி அமைத்த ஒரு தொழிற்கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. 1991 முதல்ல ஆரம்பிக்கப்பட்டது. 1948 அதே மாதிரி 56 முக்கியத்துவம் வாய்ந்தது தான். இந்த 48 தான் முதல்ல கலப்பு பொருளாதாரம் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது வந்து பொதுத்துறைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குது. ஆனால் அதே நேரத்தில் தனியார் துறையும் வந்து நியாயமாக நடத்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அதே மாதிரி இந்த ஆண்டுகள் கேட்கலாம். இப்போ 1977, 80, 90 இதுலேயும் தொழிற்கொள்கைகள் வந்து வெளியிட்டிருக்காங்க. 48, 56, 77, 80, 90, 91. முதல்ல 48 உள்ள தொழிற்கொள்கையில் மைய அரசுடைய முற்றுரிமை எதுலலாம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ரயில்வே, இராணுவ தளவாடங்கள், அணு ஆற்றல், தபால் துறை, இதெல்லாம் வந்து மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் எதெல்லாம் இருக்குது அப்படின்னா இது இப்போவும்
அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. மாநில அரசில் நிலக்கரி உற்பத்தி, எஃகு, விமான உதிரி பாகங்கள் தயாரிக்கிறது, வாகன உற்பத்தி, கம்பியில்லா தொலைத்தொடர்பு சாதனங்கள், எண்ணெய் வளங்கள் இதெல்லாம் இருந்திருக்கு 1948. இந்த ஒழுங்குபடுத்தப்படாத தனியார் அமைப்புகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தனியார் அமைப்புகள், கூட்டுறவு அமைப்புகள் இது எல்லாமே என்னென்னா இந்த 2 கேட்டகரியிலையும் எதெல்லாம் சொல்லப்படாத துறைகள் இல்லவோ அந்த துறைகளில் உள்ள மற்ற தொழில்களை யார் கண்ட்ரோலில் கீழே இருக்கும் அப்படின்னா தனியார் அமைப்புகள்லையும் கூட்டுறவுத்துறை அமைப்புகள் கீழேயும் தான் இருக்கும். அடுத்து 56 தொழில்குள்ளே என்ன இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க. 56 அப்படிங்கிறது மஹலனோபிஸுடைய வளர்ச்சி மாதிரி அடிப்படையில் அமைக்கப்பட்டது. அது நீண்டகால பொருளாதார வளர்ச்சிக்கு கனரக தொழில்களுடைய முக்கியத்துவையை உணர்த்தியது. தொழில்கள் 3 வகையாக பிரிக்கிறாங்க. இப்போ இதில் நம்ம பார்த்துருப்போம், நம்ம 5ஆண்டு திட்டத்திலே பார்த்துருப்போம். என்னது ஹச்எம் அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல என்னது ஹரால்ட் டாமர் மாதிரி தான் 1951 முதல் 5ஆண்டு திட்டத்தில். 1956 என்னது மஹலனோபிஸ் மாதிரி 1956 அப்படிங்கும்போது 2வது தொழில் கொள்கை அல்லது 1956 தொழில் கொள்கை, 2வது 5ஆண்டு திட்டம், அந்த எல்லாத்துக்குமே யாரோடது மஹலனோபிஸுடைய வளர்ச்சி மாதிரி அடிப்படையில் தான் என்ன செய்கிறாங்க, இதை அமைக்கிறாங்க. நீண்டகால பொருளாதாரம், அதாவது இப்போ இல்லை இமிடியேட் வளர்ச்சி கிடையாது, நீண்டகால பொருளாதார வளர்ச்சிக்கு வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்துச்சு. அதுவும் கனரக தொழில்துறைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தது. தொழில்களை 3 வகையாக பிரித்த தொழிற்கொள்கை எதுன்னு கேட்கலாம். 56 தொழிற்கொள்கையில் தான் இது என்ன செய்கிறாங்க, 3 வகையாக பிரிக்காங்க. முதல் பிரிவு என்ன சொல்கிறாங்க, 17 தொழில்களை ஒரு பிரிவில் கொண்டு வராங்க. எனது ரயில்வே, வான்வழி போக்குவரத்து, இராணுவ தளவாடங்கள், வெடிமருந்து, இரும்பு, எஃகு, அணு ஆற்றல், இந்த மாதிரி ஒரு 17 வகையான தொழில்கள். அடுத்து 12 தொழில்கள். இது எதுக்கு யார் கீழே வருவா, மைய அரசுக்கு கீழே தான் வருவாங்க. அடுத்து மாநில அரசுக்கு வரக்கூடியது என்ன அப்படின்னா ஒரு 12 தொழில்கள். இந்த தொழில்கள் யார் துணையாக இருப்பா அப்படின்னா தனியார் துறை. முன்னாடி முதல் தொழிற்கொள்கை 1946 என்ன 48 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மத்திய அரசுக்கு மாநில அரசுக்கு இருக்கும், அது போக மிச்சம் இருக்கக்கூடிய தனியார் துறைக்கு. ஆனால் இங்கே தனியார் துறை எங்கே கொண்டு வருவாங்க, லேசாக மேலே மாநில அரசுக்கு கொண்டு இருக்கக்கூடிய தொழில்களுக்கும் தனியார் துறை துணையாக இருக்கும் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து 3வது என்ன அப்படின்னா இந்த தொழில்களை தவிர்த்து தனியார் துறையோ அரசு துறையோ வளர்ச்சியை நோக்கமாக கொண்டு யாருனாலும் என்ன செய்யலாம், செயல்படலாம். முன்னாடி 3வது யார் கொடுத்துருந்தாங்க, தனியார் துறைக்கும் கொடுத்துருந்தாங்க, கூட்டுறவு சங்கங்களுக்கும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த திட்டத்தில் என்ன கொண்டு வராங்க அப்படின்னா 3வது பிரிவு இந்த மொதல் 2 கேட்டகரியில் வராத எதை வேணுமானாலும் இவங்க என்ன செய்யலாம், தனியார் துறையினாலும் செய்யலாம், அரசு துறையினாலும் செய்யலாம், வளர்ச்சி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பசுமை புரட்சி. பசுமை புரட்சி அப்படிங்கிறது என்ன, புதிய வேளாண்மை யுக்தி. புதிய வேளாண்மை யுக்தி, அது வரைக்கும் வேளாண்மை ஒரு மாதிரியான முறையில் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இயற்கையாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. பசுமை புரட்சி தான் இங்கே தேவையை அடிப்படையாக கொண்டு நிறைய விஷயங்களை கொண்டுறாங்க. புதிய வேளாண் தொழில்நுட்பம், புதிய விதைகள், உரங்கள், தண்ணீர் தொழில்நுட்பம், இது எல்லாத்தையும் சேர்த்து என்ன செஞ்சுறாங்க அப்படின்னா ஒரு புரட்சி பண்ணுறாங்க. அதை தான் பசுமை புரட்சி அல்ல புதிய வேளாண் யுக்தி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. அதே மாதிரி வானவில் புரட்சி. வானவில் புரட்சினா இந்த மாதிரி ஒவ்வொரு புரட்சிக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருப்பாங்க, அதோடைய கலரை அடிப்படையாக வச்சே வச்சுருப்பாங்க. இப்போ பசுமை புரட்சி அப்படிங்கிறது பயிர்களுடைய அடிப்படையாக கொண்டது. அது எப்படி இருக்கும், பசுமையாக இருக்கும். வேளாண்மை உற்பத்தி தான் மிக முக்கியமாக பசுமை புரட்சி அப்படின்னு சொல்லப்பட்டது. உணவு தானிய உற்பத்தியாக சொல்கிறாங்க. உணவு தானிய உற்பத்தி, வேளாண்மை உற்பத்தி அப்படின்னா பசுமையான இருக்கும், பசுமை புரட்சி. அது நம்ம ஈஸியாக நம்மளால் ஆன்சர் பண்ணிட முடியும். அடுத்ததாக பால். பால் எப்படி இருக்கும், வெண்மையாக இருக்கும், அதனால் அது வெண்மை புரட்சி. அது ஈஸியாக நம்மளால் வச்சுக்கலாம். மீன் எங்கே கிடைக்கிது, கடலில் கிடைக்கிது, அதனால் அதை நீலக்கடலில் கிடைக்கிறதுனால நீல புரட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது எண்ணெய் வித்துக்கள், ஆயிலெலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா மஞ்சள் நிறத்தில் இருக்கும், மஞ்சள் புரட்சி. அடுத்ததாக ஆப்பிளுடைய உள்ள நிறம் கொஞ்ச நேரத்தில் என்ன செய்யும், ஒரு மாதிரியான மஞ்சள் நிறத்தில் இருக்கும், தங்க புரட்சின்னு சொல்கிறாங்க ஆப்பிள் பழத்தை. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. தங்கம் ஆப்பிள் அப்படிங்கிறது தங்க ஆப்பிள் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க, தங்க ஆப்பிள். அடுத்ததாக பெட்ரோலியம் கருமையாக இருக்கும், கருமை புரட்சி. கருப்பு தங்கம் அப்படின்னு கூட சில இடங்களில் சொல்லுவாங்க, நிலக்கரின்னு சொல்லுவாங்க, பெட்ரோலியத்தையும் சில புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததாக முட்டை வெள்ளி புரட்சி. வெள்ளி புரட்சி. வட்ட புரட்சி, உருளைக்கிழங்கு தான் வட்ட புரட்சி. சிவப்பு, இறைச்சி, தக்காளி இதெல்லாம் நிறத்தை வச்சு என்ன செஞ்சிடலாம், சிவப்பு புரட்சி. சாம்பல், உரங்கள் சாம்பல் கலரில் இருக்கும், சாம்பல் புரட்சி. இளஞ்சிவப்பு புரட்சி, இறால் புரட்சியை இளஞ்சிவப்பு புரட்சின்னு சொல்கிறோம். பழுப்பு தோல் பொருட்கள், பழுப்பு நிறத்தில் இருக்கிறதுனால தோல் பொருட்கள், லெதர் ஷூஸ்லாம் பார்த்துருப்போம். பழுப்பு புரட்சிங்கிறது தோல் பொருட்கள். இப்போ இதில் தங்க புரட்சிங்கிறது ஆப்பிள் அப்படிங்கிறதும், முட்டை ஓரளவு வெள்ளி அப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ரொம்ப எளிதாக தான் இருக்கும். இதை மேட்ச் த ஃபாலோயிங்கில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அடுத்து பொதுத்துறை எஃகு நிறுவனங்கள். அது எங்கே நிறுவப்பட்டிருக்கு, அந்த எஃகு நிறுவனத்தோட பேர் என்ன, அது எங்கே நிறுவப்பட்டிருக்கு, எந்த அரசுடைய உதவியில் நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பெரும்பாலும் நமக்கு யார் உதவி பண்ணுவா,
ரஷ்யா தான் நிறைய உதவி பண்ணுவாங்க இந்த எஃகு நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும். இப்போ முதல்ல ரூர்கேலா அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா ஒரிசாவில் இருக்குது. அது ஜெர்மனி அரசு வந்து நமக்கு உதவி பண்ணுது. அடுத்ததாக பிலாய் எஃகு நிறுவனம் வந்து மத்திய பிரதேசத்தில் இருக்குது. அது வந்து ரஷ்யாவுடைய உதவி. அடுத்து பொகாரோ, ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய பொகாரோ வந்து ரஷ்ய அரசுடைய உதவி. விசாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய ஆந்திராவில் விசாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடியது வந்து ரஷ்ய அரசுடைய உதவி. துர்காப்பூர் மேற்கு வங்காளத்தில் இருக்கிறது இங்கிலாந்து. அதே மாதிரி பர்ணப்பூர் அப்படிங்கிறது மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடியது தனித்துறையிட்டிருந்து பெறப்பட்டது. இந்த மாதிரி விஷயங்களில் பார்க்கும்போது வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கக்கூடிய செய்திகள். அதை தான் வந்து நம்ம கவனமாக இருக்கணும். வெளிநாட்டு அரசுடைய உதவி இல்லாமல் இயங்கக்கூடியது எது அப்படின்னு கேட்பாங்க. சேலம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியதாக பார்க்கணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இரும்பேக்கு வந்து சேலம் இரும்பேக்கு ஆலை, அது வந்து இந்திய அரசுடைய உதவியால் தான் பண்ணுது. வெளிநாட்டு அரசு உதவி இல்லை. தமிழ்நாட்டுக்கு உதவ மாட்டாங்கல்ல, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக கர்நாடகாவை வந்து இந்திய அரசு தான் பண்ணுறாங்க, விஜயநகர் அப்படிங்கிற அந்த பொதுத்துறை நிறுவனத்துக்கு. அடுத்து கர்நாடகாவில் பத்மாவதி இரும்பேக்கு நிலையம், அது வந்து நாட்டுடைமையாக்கப்பட்ட விஸ்வேஸ்வரையா இரும்பேக்கு நிறுவனம். மத்திய அரசுக்கும் சொந்தம், மாநில அரசுக்கும் சொந்தம். இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம வந்து என்ன செய்யணும், கவனமாக பார்த்துக்கணும். வேறு என்ன நம்ம மிஸ் பண்ணோம்? தனியார் துறையிட்டிருந்து பெறப்பட்டது 1976 பெறப்பட்டது. மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய பெர்ன்பூர் அப்படிங்கிற பொதுத்துறை நிறுவனம், எஃகு நிறுவனம். ஸோ ரஷ்ய அரசு உதவி அப்படிங்கிறது 3. முதல்ல மத்திய பிரதேசத்தில் ஒன்று இருக்குது, ஜார்க்கண்டில் ஒன்று இருக்குது, ஆந்திராவில் ஒன்று இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது உதவி செய்ய மாட்டாங்க, வெளிநாட்டு உதவி கிடையாது. அதேமாதிரி கர்நாடகாவிலையும் இந்திய அரசு தான். அடுத்து பத்மாவதிங்கிறது தான் என்னது, நாட்டுடைமையாக்கப்பட்டது. விஸ்வேஸ்வரையா இரும்பு எஃகு நிறுவனம் அப்படிங்கிறது பத்மாவதி ரெண்டுமே ஒன்று தான். பத்ராவதி ரெண்டுமே வந்து ஒன்று தான். அது வந்து நாட்டுடைமையாக்கப்பட்டது. மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் சொந்தமானது. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஸோ இதை நோட் பண்ணிக்கணும். அடுத்து தனித்துறையிலேருந்து 2. ஒன்று வந்து மேற்கு வங்காளத்தில் இருக்க பர்ணப்பூர், இன்னொன்று வந்து அதே தான் பெர்ன்பூர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1976 பெறப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டும் ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து துர்காப்பூர் இங்கிலாந்து, ரூர்கேலா ஜெர்மனி. இது ரீசெண்டாக நடந்த 2024 எக்ஸாமில் கூட ஒரு எக்ஸாமில் இந்த கொஸ்டினை கேட்டிருந்தாங்க. அடுத்ததான் நாட்டுடைமையாக்குதல், வங்கிகளை நாட்டுடைமையாக்குதல். 1969 என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா 14 வங்கிகள், அதான் முக்கியம். 14 வங்கிகளை நாட்டுடைமையாக்குனது எப்போ 69 பண்ணியிருப்பாங்க. 80 ஒரு 6 வங்கிகள் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா வந்து நாட்டுடைமையாக்கியிருப்பாங்க. இந்த 69 என்ன அடிப்படையில் வந்து நாட்டுடைமையாக்கியிருக்காங்க 14 வங்கிகள், இது வந்து 6 வங்கிகள். இது வந்து 50 கோடிக்கு மேலே அந்த வைப்பு தொகை இருந்துச்சு அப்படின்னா அந்த அடிப்படையில் இந்த 14 வங்கிகள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா நாட்டுடைமையாக்கியிருக்காங்க. 80 200 கோடி, இங்கே வந்து 50 கோடி, இங்கே வந்து 200 கோடி, அதோட 4 மடங்கு ஆகும்போது என்ன செய்கிறாங்க, 80 ஒரு 11 வருஷம் கழித்து 6 வங்கிகளை வந்து நாட்டுடைமை ஆக்கியிருக்காங்க. அதேமாதிரி இது வந்து எப்போ அப்படின்னா ஜூலை 19 1969 அப்படி தானே. இப்போ ஜூலை 7 இந்த 1 கழிச்சோம்னா என்ன வரும், 6 வரும், 69. ஜூலை 19 1969. இது ஏப்ரல் 15 1980. அதுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க. இந்த பஞ்சாப் நேஷ்னல் பேங்க், பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் கூட யுனைடெட் பேங்க்கையும் அதே மாதிரி ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ், ஸோ இந்த ரெண்டையும் வந்து என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா இது கூட இணைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கனரா வங்கி சிண்டிகேட் பேங்கை கொண்டு எங்கே சேர்த்துட்டாங்க அப்படின்னா கனராவில் சேர்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஆந்திரா பேங்கையும் கார்ப்பரேஷன் பேங்கையும் கொண்டு வந்து எங்கே சேர்த்துருக்காங்க அப்படின்னா யூனியன் பேங்க்கில் என்ன செஞ்சுருக்காங்க, சேர்த்துருக்காங்க. அப்போ ஆந்திரா வங்கி இதையும் சேர்த்து யூனியன் பேங்காக மாற்றிட்டாங்க. அடுத்து இந்தியன் வங்கி அலகாபாத் இந்தியன் வங்கியுடன் இணைக்கப்பட்டது. அலகாபாத் பேங்க் என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா இந்தியன் பேங்க் கூட மெர்ஜ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இதில் சொல்லப்படாத விஷயங்கள் என்ன அப்படின்னா தேனா பேங்கை வந்து பேங்க் ஆஃப் பரோடா கூட சேர்த்தாங்க 2018. அதே மாதிரி ஸோ இது வந்து பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கில் இது சேர்த்தது வந்து 2019 அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வங்கிகள் இணைப்பு நடவடிக்கையும் நிறையா மேற்கொண்டாங்க. ஸோ இதில் ரொம்ப முக்கியமான தெரியக்கூடிய விஷயம் 69 ஜூலையில் 14 வங்கி, 80 ஏப்ரலில் 6 வங்கி நாட்டுடைமையாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் வங்கி இணைப்புகள்லாம் நடக்குது. ஸோ இது வந்து பழைய எடிஷனில் இருக்காது, இப்போ வந்து இதை சேர்த்துருக்காங்க இந்த இணைப்பு அப்படிங்கிற விஷயத்த. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் என்ன அப்படின்னா நிதி ஆயோக். முதல்ல இந்தியா சுதந்திரம் அடைஞ்சோடனே கொண்டு வந்த விஷயம் தான் திட்டக்குழு.
திட்டக்குழுங்கிறது ஒரு பிளானிங் கமிஷன் ஒரு 5 வருஷத்துக்கு ஒருக்கா, அதாவது நம்ம ரஷ்யாவை பார்த்து இந்த கான்செப்ட் எடுத்துக்கிட்டோம். ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் 7 வருஷத்துக்கு ஒருக்கா அந்த கான்செப்ட் இருந்துச்சு. நம்ம வந்து 5 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு பிளான் பண்ணுறோம், அந்த டார்கெட் வைக்கிறோம், அந்த டார்கெட்டை நம்ம பொருளாதார ரீதியாக அச்சீவ் பண்ணணும். ஸோ இதுதான் ஒரு இதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து எது கம்மியாக இருக்கோ அதை வந்து வளர்க்கறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த திட்டக்குழு. 1950 கொண்டு வர்றாங்க. இந்த திட்டக்குழு நல்லா சக்சீடாக போயிட்டு இருக்கும்போது 12வது திட்டக்குழு, அதாவது 12வது ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிறது நிறைவடையக்கூடிய காலகட்டத்தில் அதுக்கு மாற்றாக கொண்டு வந்தது தான் நிதி ஆயோக். நிதி ஆயோக் வந்து எப்போ கொண்டு வராங்க, நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 2015 ஜனவரி 1 நிதி ஆயோக். நிதி ஆயோக்ங்கிறது அப்படி ஒன்றும் இல்லை, அதான் ஃபினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிறத மாற்றி, அதாவது திட்டக்குழு, நிதிக்குழு இல்லை திட்டக்குழு, பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறத தான் மாற்றி நிதி ஆயோக் அப்படிங்கிற பேரில் கொண்டு வந்தாங்க. இது வந்து என்ன முக்கியமான நோக்கம் அப்படின்னா, நீடித்த நிலையான வளர்ச்சியை, இந்த நீடித்த நிலையான அப்படிங்கிறது இப்போ ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அதை மேற்பார்வையிடுறதுக்கும், ஏன்னா நிலையான வளர்ச்சி தேவை, வளர்ச்சி முக்கியம், ஆனால் அது நிலையாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்குறாங்க. வளர்ச்சி மேற்பார்வையிட, ஒருங்கிணைக்க, செயல்படுத்த கொண்டு வர்ற திட்டம் தான் இந்த நிதி ஆயோக். நிதி ஆயோக்ங்கிறது இந்திய அரசுடைய திட்டங்களை தான் முதல்ல ரொம்ப திட்டமிடக்கூடிய குழு தான் இது. என்னென்ன திட்டங்கள் அப்படிங்கிறத, முக்கியமான திட்டங்கள், ஒரு கொள்கைகள் வகுப்பாகக்கூடிய சிந்தனை குழு அப்படின்னு தான் இதை சொல்லுவாங்க. கொள்கைகளை கண்காணிக்கக்கூடிய ஒரு அறிவு மையம் அப்படின்னு சொல்கிறாங்க. தேசிய சர்வதேச பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த நடைமுறைகளையும் புதிய கொள்கைகளையும் ஏற்படுத்தவும் தனிப்பட்ட சிக்கல்களுக்கு ஒரு ஆதரவையும் தரும். இது சார்ந்த சாதனைகளை புரிந்து கொள்ள தனிப்பட்ட ஆராய்ச்சியை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிதி ஆயோக் ஒரு முக்கியமான அமைப்பு. பிரதமர் தலைவராக இருப்பார், செயல்பு தலைவராக அப்படிங்கிறவர் துணைத் தலைவராக இருப்பார். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, HDI, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். HDI மனிதவள மேம்பாட்டு குறியீடு, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். HDI அப்படிங்கிறது யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா, பாகிஸ்தான் நாட்டை சார்ந்த பொருளியலறிஞர் மஹபூப் உல் ஹக் அப்படிங்கிறவர் தான் உருவாக்குறாரு. இதை மேம்படுத்தினதே யார், இந்தியாவை சேர்ந்த அமர்த்தியா குமார் சென். ஸோ அமர்த்தியா சென் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் தான் எப்போ மேம்படுத்துகிறார் அப்படின்னா 1990 மேம்படுத்துகிறார். அப்போ HDIயில் 2 பேருடைய பங்களிப்பு இருக்குது. முதல்ல பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த மஹபூப் உல் ஹக் அப்படிங்கிறவர் தான் உருவாக்குறாரு. மேம்படுத்துகிறதா யார் படுத்துகிறா அப்படின்னா 1990 நம்மளுடைய அமர்த்தியா குமார் சென் அப்படிங்கிறவர், அமர்த்தியா சென் தான் அதை வந்து இன்னும் டெவலப் பண்ணுறாரு. இந்த HDI அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற திட்டம். இது வந்து இது வரைக்கும் கேள்வியாக கேட்கல. யுஎன்டிபினா யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் பிளான். இந்த யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் பிளான்னா ஒன்றுமே இல்லை, HDI தான் அப்படி சொல்கிறாங்க. எனவும் அந்த டெவலப்மெண்ட் பிளான் தான் இதை என்ன செஞ்சுது அப்படின்னா வெளியிட்டுது. HDI வெளியிடக்கூடியது யார் அப்படின்னா யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் பிளான். ஸோ HDI பொறுத்த வரைக்கும் 3 விஷயங்கள் எதிர்பார்ப்பாங்க. முதல்ல என்ன அப்படின்னா வாழ்நாள் குறியீடு. இதை வந்து சில புத்தகங்களில் ஹெல்த்துன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, உடல் நலம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 2வது என்னென்னா கல்வி. 3வது என்னென்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி. இதை வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஒரு தனிநபர் வருமானம் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 3 விஷயங்கள் தான் பார்க்குறாங்க. முதல்ல வாழ்நாள் உயர்வு, வாழ்நாள் குறியீடு அப்படிங்கிறது எதோடு தொடர்புடையது, ஹெல்த், அது சம்மந்தப்பட்டது. 2வது கல்வி, முதல்ல நலம், அடுத்து கல்வி. 3வது என்ன அப்படின்னா அந்த நாட்டுடைய உள்நாட்டு உற்பத்தி இல்லை வாழ்க்கை தரம் அப்படி கூட என்ன செய்வாங்க கொடுப்பாங்க. இந்த 3 தான் அடிப்படையாக வச்சு தான் என்ன செஞ்சாங்க HDI வந்து கேல்குலேட் பண்ணுறாங்க. இதை வந்து அடிக்கடி கேட்பாங்க. இந்த HDIயில் 4 ஏதாவது கொடுத்துட்டு இதில் பொருந்தாது எது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த 3 தான். அதை 9th புக்கில் ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க, 11th புக்கில் ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது என்ன பாருங்கள், வாழ்நாள் ஆயுட்காலம் எதிர்பார்ப்புன்னு கொடுப்பாங்க, வாழ்நாள் எதிர்பார்ப்புன்னு கொடுப்பாங்க, வாழ்நாள்னு கொடுப்பாங்க, வாழ்நாள் குறியீடுன்னு கொடுப்பாங்க. 2வது கல்வி அப்படின்னு கொடுப்பாங்க. 3வது என்னது வாழ்க்கை தரம்னு கொடுப்பாங்க, அதாவது வாங்கக்கூடிய சக்தியுடைய அடிப்படை அப்படின்னு கொடுப்பாங்க. தனிநபர் வருமானம்னு கொடுப்பாங்க, இல்லை மொத்த நாட்டு உள்படுத்தின்னு கொடுப்பாங்க. ஸோ கான்செப்ட் ஒன்று தான். முதல் விஷயம் இது தான். இந்த வாழ்நாள் ஆயுட்காலத்தை தான் மாற்றி என்ன சொல்லுவாங்க, என்னது வாழ்நாள் எதிர்பார்ப்புன்னு சொல்லுவாங்க, உடல் நலம் சம்மந்தமாக அப்படி சொல்லுவாங்க. இது கல்வி 2வது. 3வது வாழ்க்கை தரம்னு கொடுப்பாங்க, இல்லை தனிநபர் வருமானம், இல்லை மொத்த நாட்டு உள்நாட்டு உற்பத்தி, இப்படி 3ல் எதை வேணாலும் கொடுப்பாங்க. ஸோ கான்செப்ட் ஒன்று தான், இந்த 3 தான். இந்த முதல் 3 நாடுகள் HDIயில் முதல் 3 நாடுகள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து எப்போ அப்படின்னா 1 அப்படிங்கிறதுக்கு உள்ள, அதான் அந்த பாயிண்ட்டை சொல்லுவாங்க, 1க்கு மேலே போகாது. இந்த 3 நாடுகள் அப்படிங்கிறது யாரெல்லாம் முதல் 3 இடம் HDIயில் பார்த்தோம்னா, முதல்ல நார்வே, 2வது ஆஸ்திரேலியா, 3வது யார், சுவிட்சர்லாந்து.
இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நார்வே N1 வச்சுக்கோங்க. ஆஸ்திரேலியாவை AUSன்னு சொல்லுவோம் அப்படி தானே. ஆஸ்திரேலியா எப்போ நமக்கு யார் ஜெயிக்கவே கூடாது, ஆஸ்திரேலியா கிரிக்கெட்டில் ஜெயிக்கவே கூடாதுன்னு நினைப்போம். ஏன்னா இந்தியா ஜெயிக்கணும், ஆஸ்திரேலியா தோக்கணும் அப்படின்னு நினைப்போம். அப்போ நோ ஆஸ்திரேலியா ஞாபகம் வச்சுக்கோங்க. நோனா நார்வே, ஆஸ்திரேலியா. அடுத்து சுவிட்சர்லாந்துலேயும் போய் பணம் போடுற அளவுக்கு நம்மகிட்ட ஒன்றும் இல்லை. அப்போ சுவிட்சர்லாந்து, அது நோ ஆஸ்திரேலியா, நோ சுவிட்சர்லாந்து அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நோ நார்வே தான் ஃபஸ்ட்டு. இது ரீசெண்டாக நடந்த ஒரு எக்ஸாமில் கூட கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா 2016 அடிப்படையில் இந்த HDAவுடைய வரிசைப்படுத்துகன்னு. ஆனால் இங்கே நமக்கு ஆண்டு எதுவும் கொடுக்கலையே அப்படின்னு பார்ப்போம். ஆனால் ஆண்டு கொடுத்துருப்பாங்க. எங்கே கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இங்கே பார்க்கும்போது நமக்கு வந்து 2016 அடிப்படையில் தான் அந்த UNDPயுடைய அறிக்கைப்படி 188 நாடுக்கு சொல்லியிருப்பாங்க. அதில் இந்தியா வந்து எவ்வளவு 131வது இடத்துல இருக்கும். எது HDAவில் 131 நம்ம 2016 அடிப்படையில். இந்த 3 நாடுகளும் அதில் வரிசையாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட 8வது பாடத்தில் உள்ள பாக்ஸும் முடிஞ்சுது. அடுத்ததாக 9வது பாடம் இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள். ஸோ இந்த பாடத்தில் தான் அந்த என்னது LPGன்னு சொல்லக்கூடிய லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன், தாராளமயமாதல், தனியார்மயமாதல், உலகமயமாதல் ரொம்ப ஒரு முக்கியமானது 1991 அந்த பாலிசி. அந்த பாலிசியில் முதல்ல என்னது தாராளமயமாக்குதல், தனியார்மயமாதல். இப்போ தனியார் மயமாதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தனியாருக்கும் நிறையா நம்ம முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காக நிறையா துறைகளை அவங்ககிட்ட ஒதுக்குறோம். அப்படி தனியாருக்கு கொடுக்கறதுனால இருக்கக்கூடிய நேர் விளைவுகள் என்ன, அதோடைய எதிர் விளைவுகள் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நேர் விளைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது என்ன அப்படின்னா நிறைய வெளிநாடு முதலீடு அதிகரிக்கும். ஏன்னா தனியார் வரணும்போது வெளிநாட்டுக்காரங்க நிறைய பேர் வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, நிறைய தொழில் தொடங்குவாங்க. உற்பத்தி அதனால் என்ன செய்யும் அப்படின்னா இந்தியாவில் பெரிய அளவில் உற்பத்தி வளர்ச்சி அடையும். தொழில்நுட்பமும் நிறைய என்ன செய்யும், அவங்க அப்படி கொண்டு வந்ததுனால தான் இந்தியாவில் நிறையா கார் தொழிற்சாலைகளுக்கும் பெரிய அளவில் வந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் இப்போ இருக்கக்கூடிய நம்ம டெக்னாலஜி எல்லாமே வந்து அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்ச காரணம் வந்து தாராளமயமாக்கல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து GDP வளர்ச்சி அதிகம். இங்கே நிறைய தொழில் வந்துச்சு, நிறைய மக்கள் உழைச்சாங்க, நிறைய மக்களுக்கு வேலை கிடச்சிது. இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்துச்சு. இதனுடைய எதிர் விளைவுகள், இதோடைய நெகட்டிவிட்டி, தாராளமயமாதலுடைய எதிர்விளைவுகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்ன அப்படின்னா வேலையின்மை அதிகரிப்பாக பார்த்துச்சு. வேலையின்மை என்ன செஞ்சு, வேலையின்மைங்கிறது ஒரு காரணமாச்சு. ஏன்னா இங்கே நிறைய பேருக்கு வந்து தொழில்துறை டெவலப் ஆனதுனால நிறைய கைவினை கலைஞர்கள், இங்கே தொழில் செய்யக்கூடியவங்க, கிராமத்தை சார்ந்திருக்கக்கூடியவங்க, அவங்க நிறைய பேருக்கு என்ன செஞ்சிச்சு, வேலை இல்லாமல் போச்சு. வேலையின்மை அதிகரிப்புங்கிறது தாராளமயமாதலுடைய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. வரி வரவும் என்ன செஞ்சுது, குறையாக இருந்துச்சு. நிறைய உற்பத்தி பண்ணாலும் அங்கே வெளிநாட்டுக்காரங்களுடைய முதலீடு இருக்குது, அவங்களுடைய வருமானம் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி வரி மறைக்கிறதும் நிறையா விஷயங்கள் நடக்குது. அதனால் இது ரெண்டும் இதோடைய எதிராக பார்க்கப்படுது. அடுத்து உலகமயமாதல் அப்படிங்கிறதுடைய தாக்கம், அதோடைய நேர்விளைவுகள்னு பார்க்குதுன்னா அங்காடி விரிவாக்கம், பெரிய அளவில் நம்மளுடைய தொழிலை வந்து முன்னேற்றி கொண்டு போக முடியும், விரிவாக்கம் பண்ண முடியும். இங்கே ஒரு ஃப்ரான்ச்சைஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் எடுத்து நம்ம இங்கேயும் தொழில் பண்ணால் நிறையா உலகமயமாக்கல் அப்படிங்கும்போது நம்மளாலேயும் இன்னொரு நாட்டில் போய் நம்மளுடைய தொழிலை பண்ண முடியும். உட்கட்டமைப்பு வளர்ச்சி, நிறைய நாடுகளுடைய ஒப்பந்தம் நம்ம கட்டமைப்பில் நிறையா பண்ணுறப்போ ஜப்பான் நமக்கு நிறையா விஷயங்களில் உதவி பண்ணுது, ரஷ்யா நிறையா இதில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் உதவி பண்ணுறாங்க. அப்படி உதவி பண்ணும்போது அந்த உட்கட்டமைப்பு நல்லா பெரிய லெவலில் டெவலப் ஆகுது, உயர்ந்த வாழ்க்கை தரம் இருக்குது, பன்னாட்டு ஒத்துழைப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. இதில் எதிர்மறையான விளைவுகள் அப்படிங்கிறது போட்டிகள் அதிகமாகுது, நெருக்கடி நிறையா இருக்குது. நமக்கு பெரிய அளவில் வெளிநாட்டுக்காரங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும்போது நம்ம அந்த இடத்துல போய் பெரிய அளவில் தொழில் பண்ண முடியாது. முச்சுரிமை அதிகரிப்பு, அவங்களுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா சில முக்கியமாக ஒரு பெரிய தொழிலதிபர்கள் ஒரு 2 பேர் சொல்லுவாங்க. அவங்களுடைய ஆதிக்கம் வர்றதுனால இப்போ செல்ஃபோன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜியோவுடைய ஆதிக்கம் முழுக்க வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். அப்படி வந்து முற்றுரிமை அப்படிங்கிறது ஒரு தனிநபர் கையில் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து ஒரு பாக்ஸ், இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது முதலீட்டு விலக்கல் என்பது அப்படின்னு ஒரு கொஸ்டின் நம்பர் போட்டு முதலீட்டு விலக்கல் என்பது அப்படின்னு கொடுத்து ஆப்ஷனில் 1 ABCDயில் ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் கொடுத்துட்டு ஒவ்வொன்றா கொடுத்துருந்தாங்க. அதில் ஒரு இதை மட்டும் ஆன்சராக கொடுத்துருந்தாங்க. இது ஒரு முக்கியமான டாபிக். இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் எடுக்கிறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன, முதலீடு பண்ணுறது. டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்னா நம்மளுடைய முதலீட்டை விலக்கி கொள்வது அப்படிங்கிறது பொருள். இந்த முதலீட்டை விலக்கி கொள்வது அப்படின்னா என்ன அப்படின்னா பொதுத்துறை நிறுவனங்கள் அரசோட நிறுவனங்களை, அந்த நிறுவனங்களுடைய பங்குகளை என்ன செய்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் தனியார் நிறுவனங்கள் அல்லது வங்கிகளுக்கு விற்கிறாங்க. அரசோடைய நிறுவனம் முழுசாக அரசாக தான் அதோடைய பங்குகளை வச்சுருக்கு. இப்போது சின்னதாக ஒரு சேஞ்ச் பண்ணுறாங்க, தனியார் நிறுவனங்களும் இதுக்குள்ளே வரணும் அப்படிங்கிறதுக்காக சில பங்குகளை என்ன செய்கிறாங்க அப்படின்னா பங்குகளை தனியார் நிறுவனங்களுக்கு அல்லது வங்கிகளுக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா விற்பனை செய்கிறாங்க. இது முழுமையாக இது வரைக்கும் என்ன செய்யலை, நடைமுறைப்படுத்தப்படவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்ததாக இது ஜிடிபி வளர்ச்சியை கம்பேர் பண்ணுறாங்க. ஜிடிபி வளர்ச்சிக்காக அறிவிக்கப்பட்ட முன்னறிவிப்புகள் அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது இது வந்து எது வேர்ல்டு பேங்க் கொடுத்த சோர்ஸ் தான். 2014 இந்தியா வந்து ஒரு 5.6 அப்படிங்கிறது தான் இருந்திருக்கு. உலகம் வந்து அப்போ 2 உலக அளவில், ஏன்னா பல நாடுகள் இருக்கும்போது அவங்க கம்மியாக தான் இருப்பாங்க. ஆனால் சைனாவை கம்பேர் பண்ணும்போது 7 பெரிய டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கு. அடுத்து 2015 இந்தியா கொஞ்சம் க்ரோ ஆகிருக்கு. அவங்க அதே இதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் குறைஞ்சிருக்காங்க, கொஞ்சம் ஸ்லைட்டாக. வேர்ல்டு ஒரு 3 அப்படிங்கிறது கொஞ்சம் க்ரோ ஆகிருக்கு. அடுத்து இந்தியாவை பார்க்கும்போது பெரிய வளர்ச்சி, அவங்களுக்கு ஈக்குவலாக வளர்ந்துட்டோம். சைனாவுக்கு ஈக்குவலாக வந்து இந்த ஜிடிபியில் வளர்ச்சி முன்னறிவிப்புகள் இருந்திருக்கு. இது கொஞ்சம் மேலே போயிருக்கு. 2017 கம்பேர் பண்ணும்போது சைனாவோட ஒருபடி கொஞ்சம் ஸ்லைட்டாக அந்த வளர்ச்சி முன்னறிவிப்புகளில் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, நம்ம அதற்கான முன்னெடுப்பு வந்து ஜிடிபியில் முன்னேறணுங்கிறதுக்காக அந்த முன்னறிவிப்புகளை நம்ம கொஞ்சம் அதிகமாகவே பண்ணியிருக்கோம். சைனாவை கம்பேர் பண்ணும்போது, உலகத்தை கம்பேர் பண்ணும்போது பெரிய அளவில் பண்ணியிருக்கோம். ஸோ தொழில்துறை கட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொஸ்டினாக கேட்பாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான். 1991 தான் என்ன செய்கிறாங்க, எல்பிஜி என்னது லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன், தாராளமயமாதல் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. தாராளமயமாதல்னா தாராளமாக அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த வார்த்தை தான். தாராளமாக எல்லோரும் செய்யலாம். அப்போ தாராளமாக எல்லாருக்கும் இங்கே வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான். அது வரைக்கும் அரசோட கட்டுப்பாட்டில் நிறைய இருக்கும். அந்த கட்டுப்பாடெல்லாம் இது பண்ணியிருக்காங்க. என்ன முதல்ல என்ன அந்த எல்பிஜியை கொண்டு வரதுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கு அப்படின்னா, அனைத்து பொருட்களும் என்ன செய்யணும், தொழில் செய்யக்கூடிய அனைத்து பொருட்களுக்கும் என்ன செய்யணும், கண்டிப்பாக என்ன செய்யணும், லைசன்ஸு வாங்கியிருக்கணும். தொழில் உரிமம் அப்படிங்கிறத கண்டிப்பாக வாங்கியிருக்கணும். அதுக்கப்புறம் என்ன செய்யலை, அப்படி பெரிய அளவில் சில பொருட்களுக்கெல்லாம் விலக்கு கொடுத்துட்டாங்க. இதுக்கெல்லாம் கண்டிப்பாக லைசன்ஸ் வாங்கணும் அப்படிங்கிற அதை கொடுத்துட்டாங்க. அதனால் நிறைய தொழில்கள் வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பெரும்பாலான தொழில்களில் தனியார் துறைக்கு வந்து அனுமதி கொடுக்காமல் இருந்தாங்க. தனியார் துறைக்கு வந்து குறிப்பிட்ட துறையில் மட்டும்தான் பண்ண முடியும். சில துறைகள் வந்து அவங்க தொடவே முடியாது, அந்த துறைக்குள்ளே அவங்க போகவே முடியாது. தனியார் நினச்சாலும் அவங்களால அந்த துறையை கையில் எடுக்க முடியாது. ஆனால் 91 என்ன செஞ்சிட்டாங்க, நிறைய துறைகள் வந்துருச்சு. இப்போ ட்ரெயின்லாம் வந்து தனியாரில் சில கம்பெனி கூட என்ன செய்கிறாங்க, பண்ணுறாங்க. அப்போது இதையும் என்ன செஞ்சிட்டாங்க, அதுக்கு முன்னாடி இருந்துச்சு. அடுத்து விலையை நிர்ணயிக்கிறது, பகிர்வு பண்ணுறது, இதிலெல்லாம் கட்டுப்பாடு ஃபிக்ஸ் பண்ணுறது அரசாங்கம் தான் என்ன செய்யும். அரசாங்கம் அதுக்குன்னு சில ரெகுலேஷன்ஸ் வச்சுருந்துச்சு. அதனால் எல்லாராலையும் ஒரு தனிநபரால் ஒரு 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 அமைப்பால், ஒரு இன்ஸ்டியூஷனால் பண்ணவே முடியாது அப்படின்னு இருந்ததை என்ன செஞ்சிட்டாங்க, இது எல்லாத்தையுமே மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் 1991 பிறகு என்ன பண்ணாங்க, மது மற்றும் போதைப் பொருட்களுக்கான உரிமத்துக்கு என்ன செஞ்சிட்டாங்க, தடை. அது வரைக்கும் உரிமை கொடுத்துட்டு தான் இருந்திருக்காங்க. இதை முறையாக என்ன செஞ்சுருக்காங்க, தடை பண்ணியிருக்காங்க. பாதுகாப்பு, அணு ஆற்றல், ரயில்வே இது எல்லாமே என்ன செய்யும், பொதுத்துறை கீழே தான் இருக்கும் அப்படிங்கிறத கொண்டு வர்றாங்க. பெரிய அளவிலான தனியார்மயமாதல், முதலீட்டை திரும்ப பெறுதல் போன்ற நடவடிக்கைகளை கொண்டு வர்றாங்க. விலையை நிர்ணயிக்கிறதுக்கு அங்காடிகளுக்கு அனுமதி வாங்குறாங்க. ஸோ இதுதான் வந்து 1991 அந்த தொழில்துறையில் ஏற்பட்ட கட்டுப்பாடுகள். அடுத்ததாக பயிர் காப்பீடு கட்டணம் அப்படிங்கிறது 2% கோடைக்கால பயிராக இருந்துச்சுன்னா, குளிர்கால பயிராக இருந்தால் 1.5% தான். பணப்பயிர் அல்லது தோட்டப்பயிராக இருந்தால் 5% என்ன செய்கிறாங்க அப்படின்னா காப்பீட்டு கட்டணமாக வாங்கிக்கிறாங்க. கிணறு மூடுகை புதிய திட்டத்தின் கீழே முழு இழப்பீட்டு தொகையுமே என்ன செய்வாங்க, அரசாங்கம் வழங்குவாங்க. அறுவடைக்கு பின்னாடி இழப்பு இருந்துச்சு அப்படின்னா, சூறாவளி, பருவம் தவறி பெய்யக்கூடிய மழைக்கு உழவர்கள் வந்து இழப்பீடு கோரலாம். இடர்பாடு காப்பீட்டு பாதுகாப்பு, ஆலங்கட்டி மழை, நிலச்சரிவு இந்த மாதிரியான இடர்பாடுகளும் இதுக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த கிஷான் கார்டு. இந்த கிஷான் கார்டு அப்படிங்கிறது என்ன, ரொம்ப முக்கியம். உழவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கடன் அட்டை திட்டம். இது யார் வழங்குறா அப்படின்னா, மைய வங்கி, அதே மாதிரி நபார்டு. இதால் என்ன செய்யுது, 1998 தொடங்கப்பட்டது. அடுத்து உணவுப் பொருள் கழிவுகள் அப்படிங்கிறது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயிர்களை பொறுத்த வரைக்கும் கூட்டு விரயங்கள் எவ்வளவு சதவீதம் பயிர்கள் கொடுத்துருக்காங்க. இங்கே அந்த பயிர்களில் எவ்வளவு கூடுதலாக விரயங்கள் ஆகிருக்கு, சதவீதமில் எவ்வளோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேஸ்ட்டு இப்போ தானியங்களை பார்க்கும்போது 5 to 6% இருக்குது. அடுத்து பருப்பு வகைகள் 6 to 8. எந்த மாதிரி கேள்விகளில் வந்து அதிகமாக எது கம்மியாக எது அப்படின்னு பார்க்கணும். எண்ணெய் வித்துகள் 3 to 10%. ஸோ எண்ணெய் வித்துகள் ஒரு குறிப்பிடத்தக்க அளவில் கழிவுகள் இருக்குது. அடுத்ததாக பழங்கள், காய்கறிகளில் இருக்கிறதுலே 5 to 16%. அப்போ பழங்கள், காய்கறிகள் அப்படிங்கிறதுல உணவுப் பொருள் கழிவுகள் அதிகமாக இருக்குது. அடுத்து பால் வந்து அதிகமாக வேஸ்ட் ஆகுது. என்னது, ஒரு கம்மியாக தான் வேஸ்ட் ஆகுது, 1% தான். மீன்வளம் நிலத்தில் 5%, கடலில் 10%. இறைச்சிங்கிறது 3%, கோழிங்கிறது 7%. இது வந்து 2016 உள்ள ரிப்போர்ட் படி. இதெல்லாம் வந்து வேஸ்டேஜ் ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதையும் வந்து
வேஸ்டேஜ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறையா முன்னேற்றங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்காக தான் அந்த பாதுகாப்பு, அந்த பதப்படுத்தக்கூடிய தொழிற்சாலைகள், இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு டாபிக், இபிஇசட். என்னது? எக்கனாமிக் ப்ராசஸிங் ஜோன். ஸ்பெஷல் எக்கனாமிக்ஸ் ப்ராசஸிங் ஜோன், சிறப்பு பொருளாதார மண்டலம். இது வந்து முதல்ல என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, ஆசியாவிலேயே முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் அப்படிங்கிறது எங்கே அப்படின்னா காண்ட்லா அப்படிங்கிற இடத்துல தொடங்கியிருக்காங்க. 1965 காண்ட்லா. இது யார் தொடங்கினா அப்படின்னா இந்திய அரசு தான். இந்தியாவுடைய பகுதியில் தான் காண்ட்லா அப்படிங்கிற இடத்துல தொடங்கியிருப்பாங்க. இதுதான் ஆசியாவிலே முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம், எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன். அடுத்து இது ஒரு நல்ல வெற்றி அடையுது. இந்த காண்ட்லாவில் ஏற்படுத்தக்கூடிய ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் வெற்றி அடைஞ்சோடனே ஒரு 15 வருஷம் கழிச்சு 1980, 1965 அப்புறமா 80 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 7 இடத்துல, இதில் ஒரே ஒரு இடம் காண்ட்லா, அடுத்து 7 இடம் எங்கே? பம்பாய், நொய்டா, சூரத், எல்லாமே முக்கியமான நகரங்கள் தான். பம்பாய், சென்னை, விசாகப்பட்டினம், பால்டா, நொய்டா, சூரத், இந்த மாதிரி ஒரு 7 இடங்களில் தொடங்குறாங்க. இந்த இபிஇசட் அப்படிங்கிறதுனால அதிக அளவு வெளிநாட்டு மூலதனம் வருது. அதனால் இந்திய அரசு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2000 ஒரு இந்திய அரசு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. புதிய கொள்கை மூலமாக சிறப்பு பொருளாதார மண்டலம் அப்படிங்கிறத ஏற்படுத்துகிறாங்க. முதல்ல அந்த செயலாக்க மண்டலம்ங்கிறது 1965 அதில் நடக்குது. அந்த இபிஇசட் அப்படிங்கிறது டெவலப் ஆகிறதுனால அந்த வெற்றி தொடர்ந்து 1980 வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா 7 இடத்துல தொடங்குறாங்க. திரும்ப 2000 இந்த புதிய கொள்கை 2000 வரக்கூடிய கொள்கை மூலமாக சிறப்பு பொருளாதார மண்டலம் அப்படிங்கிறத ஏற்படுத்துகிறாங்க. ஸோ இந்த சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் இந்த 3 ஆண்டுகளும் முக்கியமானது, காண்ட்லா முக்கியமானது, இந்த 7 இடங்கள் முக்கியமானது. அடுத்ததாக ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய அந்த பெர்சன்டேஜ் என்ன வேணும்னா 5 வகையாக இருக்குது. முதல்ல என்ன அப்படின்னா 0%, 5%, 12, 18, அதிகபட்சமாக எவ்வளவு? 28%. அதிகபட்சம் அப்படிங்கும்போது 28% இருக்கிறதுலே கம்மியானதுன்னா சில இதுக்கு வந்து 0%, சில இதுக்கு வந்து 5%. ஸோ இதோட 9வது பாடம் முடிந்தது. அடுத்து 10வது பாடம். 10வது பாடம் ஊரக பொருளாதாரம். அதோட தொடக்கத்திலே ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. என்ன அப்படின்னா இந்தியா கிராமங்களில் வாழ்கிறது. சொன்னவர் யார்? கிராம பொருளாதாரத்தை முன்வைத்த மகாத்மா காந்தி அவர்கள். இந்த ஊரக பொருளாதாரத்துடைய சிக்கல் அப்படின்னு சில சிக்கல் கொடுத்துருக்காங்க. ஊரக பொருளாதாரம் போது முதல்ல மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய இருக்குது. வேளாண்மை சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது, அடிப்படை தேவைகள் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது, பொருளாதார பிரச்சனைகள் இருக்குது, சமூக மற்றும் கலாச்சார சிக்கல்கள் இருக்குது, தலைமை தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது, நிர்வாக சிக்கல்கள், இது எல்லாமே இருக்குது. ஒரு எடுத்துக்காட்டு மக்களுக்கு நிறைய தேவைகள் இருக்குது. இங்கே மக்கள்கிட்ட நிறைய பிரச்சனைகள் இருக்குது. முதல்ல இப்போ தலைமை சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னா ஒரு ஜாதி சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது. இவன் எனக்கு தலைமையாக வர்றதா அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. நிர்வாகத்தில் பிரச்சனைகள் இருக்குது. இதே கிராமத்தை பொறுத்த வரைக்கும் ஜாதிய பிரச்சனைகள் இருக்குது, எல்லாம் இருக்குது. வேளாண்மை சார்ந்த பிரச்சனைகள்லாம் வேளாண்மைக்கு ஆள் கிடைக்கிறது இல்லை, மறைமுக வேளாண்மை நிலவுது. அடிப்படை தேவைன்னா நிறைய இடங்களில் சாலை வசதிகள் இல்லை. அந்த தொழில் தொடங்குறதுக்கு தேவையான ஒரு முக்கியமான சில விஷயங்கள், ஒரு வங்கிகள் இருக்கும்போது அதுக்கு சில தூரங்கள் இருக்குது. பள்ளிகள் தேவைப்படுது. பொருளாதார ரீதியாக பெரிய அளவில் வருமானம் இல்லை, அதற்கான தொழில்கள் இல்லை. சமூக மற்றும் கலாச்சார பிரச்சனைகள் இருக்குது. இந்த மாதிரி நிறையா இருக்குது. மக்கள் சார்ந்த பிரச்சனைகள், மக்கள் தொகை பிரச்சனை நிறைய கிராமங்களில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஊரக பொருளாதாரத்துடைய சவால்களாக பார்க்கப்படுது. அடுத்ததாக வறுமை ஒழிப்பு திட்டங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு பாக்ஸ் இது. 1975 இந்திரா காந்தி அவர்களால் கொண்டு வரக்கூடிய திட்டம் தான் இந்த 20 அம்ச திட்டம். 20 அம்ச திட்டம் அப்படிங்கிறத அவங்க தான் முன்மொழிகிறாங்க 1975. இந்த எல்லா திட்டங்களுடைய விரிவாக்கமும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது அவசியம். அடுத்ததாக என்ன கொண்டு வராங்க அப்படின்னா 1977 இதுதான் 2வதாக கொண்டு வராங்க. ஸோ இதை வரிசைப்படியும் கேட்பாங்க. முதல்ல 20 அம்ச திட்டம், 20 அம்சத்துக்கு அப்புறமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேலைக்கு உணவு திட்டம், ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராம், ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராம், அதாவது வேலைக்கு உணவு அப்படிங்கிற ஒரு திட்டம். இதுதான் வந்து 2வதாக கொண்டு வராங்க. அடுத்து 3வதாக என்ன கொண்டு வராங்க அப்படின்னா 1978 ஐஆர்டிபி கொண்டு வர்றாங்க, ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம், அதாவது இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ இதுதான் ஐஆர்டிபி அப்படிங்கிறது. அடுத்து 4வதாக என்ன கொண்டு வராங்க அப்படின்னா 1979 அதுக்கு அடுத்த வருஷம் என்ன சொல்கிறாங்க ட்ரைசம் அப்படிங்கிறது கொண்டு வராங்க. ஊரக இளைஞர்களுக்கான ஒரு தன் வேலைவாய்ப்பு பயிற்சி தான் அது. ட்ரைனிங் ஃபார் ரூரல் யூத் ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், அதுதான் SEM, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்.
அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் கொண்டு வர்றாங்க. அடுத்து ஒரு 5வது திட்டம், இது 5வது வரிசையாக கொடுத்துருக்கக்கூடிய திட்டம் என்ன அப்படின்னா 1980 கொண்டு வரக்கூடிய தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத கொண்டு வர்றாங்க. இது 5வதாக கொண்டு வர்றாங்க. அடுத்து 6வதாக பார்க்கும்போது 1983 என்னது ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம், ரூரல் லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம் அப்படின்னு கொண்டு வர்றாங்க 6வது. அடுத்து 7வது அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த பக்கத்தில் 7வது என்ன கொண்டு வர்றாங்க அப்படின்னா 85, 86 இந்த காலகட்டத்தில் கொண்டு வரக்கூடிய இந்திரா ஆவாஸ் யோஜனா, இது வந்து 7வது நம்ம கொடுத்துருக்க வரிசையில் 7வது கொடுத்துருக்கக்கூடிய ஸ்கீம். அடுத்து 8வது வந்து 1989 ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம், ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க, ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து 1989 கொண்டு வர்றாங்க. இது வந்து 8வதாக கொண்டு வரக்கூடிய முக்கியமான திட்டம். அடுத்து 9வது திட்டம் என்ன அப்படின்னா 2005 பாரத் நிர்மான் யோஜனா, அது வந்து 2005 கொண்டு வராங்க. அதே மாதிரி இன்னொன்று வந்து 2005 கொண்டு வராங்க. என்னது ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம் அப்படிங்கிறது, ஜவஹர்லால் நேரு நேஷ்னல் உர்பன் ரினியூவல் மிஷன் திரும்ப மறுசீரமைக்கிற ஒரு மிஷன் அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து மறுபடி 2005 இன்னொரு திட்டம், 3 திட்டங்கள் 2005 கொண்டு வந்திருப்பாங்க, தேசிய ஊரக நல திட்டம். அப்போ இது வந்து 9, 10, 11 கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து 12 அப்படின்னு பார்க்கும்போது 2005 அப்புறமா 2005 ஆக்ட் வந்திருக்கும். ஸோ மகாத்மா காந்தி எம்ஜி நரேகா அப்படின்னு சொல்லுவோம், சரியா? மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம், மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த திட்டம் வந்து 2005 இம்ப்ளிமெண்ட் பண்ணி, அந்த ஆக்ட் வந்து 2005 வந்திருக்கும், 2006 அந்த திட்டம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து என்னது 12வது திட்டம். அடுத்து 13வது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2009 கொண்டு வந்திருப்பாங்க. என்னது ராஜீவ் ஆவாஸ் யோஜனா, இது வந்து 13வது கொண்டு வந்த திட்டம். அடுத்து 14வது திட்டம் 2010 பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனா, பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனா, இது 2010 கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து 11, 13 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதோட இது வந்து 15வது திட்டம், இது 16, ஒரு 16 திட்டங்களை கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த திட்டங்கள் எந்தெந்த ஆண்டு அப்படிங்கிறத பார்த்துட்டோம் அப்படின்னா நிறைய மிஸ்டேக் வரும். இது கூட கேட்டாங்க, ரீசெண்டாக நடந்த எக்ஸாமில் கேட்டாங்க, தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் 2013. உணவுன்னா என்னது 3 வேளையும், ஒரு நாளைக்கு 3 வேளையும் என்ன செய்யணும், சாப்பிடணும். அப்போ 13 ஞாபகம் வச்சுக்கோங்க. உணவு அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு 3 வேளையும் சாப்பிடணும். 2013. ஊரக வாழ்வாதார திட்டம், ஒரு ஊருக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தன் வாழ்ந்தால் கூட அந்த ஊரே என்ன செய்யும், வாழும். அப்போ 11 ஞாபகம் வச்சுக்கலாம். ஊரக நலத்திட்டம் 5, 2005 ஊரக நலத்திட்டம். ஊரகம் அப்படின்னா ரூரல்ங்கிறது 5 எழுத்து வார்த்தை, அது நல்லா இருக்கணும், ரூரல் நல்லா இருக்கணும் அப்படின்னா 5, 2005 இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸோடு இதை ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததாக ஜாப் ஸ்டடி, பணிக்கான படிப்பு அப்படின்னு ஒரு ஆய்வுக்காக பீட்டர் டைமண்ட், டேல் மார்டின்கன், கிறிஸ்டோபர் பிசாரிட்ஸ் இந்த பொருளாதார என்ன செய்கிறாங்க அப்படின்னா 2010 நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. சில நேரத்தில் இந்த மாதிரி ஆண்டுகள் கொடுத்து 2010 நோபல் பிரைஸ் வாங்கினவங்களாம் இப்போ கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம நினைப்போம், ஆனால் அது புக்கில் இருக்கும். ஸோ இந்தவங்க வந்து எதுக்காக நோபல் பிரைஸ் 2010 பொருளாதார எக்கனாமிக்ஸ்க்கு நோபல் பிரைஸ் வாங்கினவங்க யார் அப்படின்னா பீட்டர் டைமண்ட், டேல் மார்டின்கன், கிறிஸ்டோபர் பிசாரிட்ஸ் 3 பேர் வாங்கியிருக்கிறாங்க. என்ன கான்செப்டுக்காக அப்படின்னா ஜாப் ஸ்டடி, அதாவது பணிக்கான படிப்பு அப்படிங்கிறதுக்காக வாங்கியிருக்கிறாங்க. இவங்க உருவாக்கிய முறையை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிஎம்பி முறை அப்படின்னு சொல்கிறாங்க. பொருளாதார கொள்கைகளும் ஒழுங்குமுறைகளும் எப்படி வேலையின்மை, வேலைக்கான காலியிடங்கள், கூலி, இது எல்லாத்தையும் பாதிக்கிறது அப்படிங்கிறத அறிகிறது தான் இந்த டிஎம்பி முறை. அந்த டிஎம்பினா வேறு ஒன்றும் இல்லை, டீனா என்னது, டீனா டைமண்ட், பீட்டர் டைமண்ட், அவர் பேரில் டீன்னு எடுத்துருவோம். அடுத்து எம் மார்டின்கன், டி என்னது டைமண்டு மார்டின்கன், அடுத்து பிசாரிட்ஸ். ஸோ இதுதான் டிஎம்பி முறைனா அவங்களோட பேர் 3 பேரோடு சேர்த்து தான் அந்த முறை. இது வந்து ஒரு வேலையின்மை, ஒரு பணிக்கான வேலைக்கான படிப்பு எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத ஒரு ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க. அடுத்து வேளாண் சார்ந்த தொழிற்சாலைகள் என்னது, கோதுமை தொழிற்சாலை, வாசனை பொருட்கள், அரிசி, பருத்தி, தேயிலை, கரும்பு, இதெல்லாம் வேளாண் சார்ந்த தொழிற்சாலைகளாக ஊரக பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்குது. அடுத்து 2015 ஆண்டு 2015 இந்தியாவில் சமூக பொருளாதார ஜாதி ரீதியான கணக்கெடுப்பு நடத்தியிருக்காங்க 2015.
73% மக்கள் ஊரக பகுதியில் வாழ்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இதில் 18% பேர் வந்து தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் சார்ந்தவர்களாகவும் 11% மக்கள் வந்து பழங்குடியினராகவும் இருக்காங்க. அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2015 ஒரு கணக்கெடுப்பு நடத்தியிருக்காங்க. சமூக, ஜாதி, பொருளாதார மக்கள் தொகை கணக்கெடுப்புகளில் பெரிய அளவில் நடக்கலை. ஆனால் 2015 ஒரு ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. சமூக, பொருளாதார, ஜாதி ரீதியான கணக்கெடுப்பு. அந்த கணக்கெடுப்பின்படி 73% பேர் எப்படி ஊரக பகுதியில் தான் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் 18% பேர், அந்த 73% மக்கள் இருக்காங்கல்ல, அதில் 18.5% பேர் யார் அப்படின்னா தாழ்த்தப்பட்ட வகுப்பினை சார்ந்தவங்க. 11 பேர் வந்து பழங்குடியினர், எஸ்சி எஸ்டி வகுப்பினை சேர்ந்தவங்களாக இருக்காங்க. இவங்க 18.5 இவங்க வந்து எஸ்டி வந்து 11% இருக்காங்க. அடுத்து மகளிர் சுய உதவி குழு, செல்ஃப் ஹெல்ப் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க, SHG. அந்த 2009-10 1.59 மில்லியன் புதிய சுய உதவி குழுக்கள் வந்து கடன் பெறு வசதியோடு இணைக்கப்பட்டுச்சு. 2009-10 தான் அதிகமாக இருக்காங்க. 1.59 மில்லியன் மக்கள், அந்த மில்லியன் மக்கள் கிடையாது, புதிய சுய உதவி குழுக்கள் அந்த கடன் பெற வசதி வந்து அவங்களுக்கு கிடைக்கிது. வங்கிகள் மூலம் சுய உதவி குழுவுக்கு வந்து எவ்வளோ கடன் வழங்கப்பட்டுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 14,453 கோடி, கிட்டத்தட்ட ஒரு 14,000 கோடி அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். 14,000 கோடி 1.59 மில்லியன் சுய உதவி குழுவுக்கு வழங்கப்பட்டது. 2010 மார்ச் முடிவில் வந்து 6.95 மில்லியன் சுய உதவி குழுக்கள் வங்கிகளில் சேமிப்பு கணக்கு வச்சுருந்தாங்க. அப்போது அந்த கடைசி கணக்கெடுப்பை பார்க்கும்போது இது வந்து பயனடைஞ்சவங்க இதில் இந்த ஆண்டு மட்டும் 2009-10 மட்டும் இவ்வளோ பேர். 2010 மார்ச்சில் கணக்கெடுத்து பார்க்கும்போது மொத்தமாக மக்கள் அக்கௌண்ட் வச்சுருந்தவங்க சுய உதவி குழுக்களாக இத்தனை குழுக்கள் அப்படின்னா 6.95 மில்லியன் குழுக்கள் வந்து வங்கியில் சேமிப்பு கணக்கு வச்சுருந்துருக்காங்க. இது வந்து பயனடைந்தவங்க வந்து 2009-10 அந்த காலகட்டத்தில் பயனடைஞ்சவங்க. நபார்டுடைய SHG செல்ஃப் ஹெல்ப் குரூப் அப்படிங்கிறவங்களுடைய வங்கி இணைப்பு திட்டம், அந்த திட்டத்தின்படி யாரெல்லாம் கடனை வந்து சரியாக திருப்பி செலுத்துகிறாங்களோ அந்த மாதிரி ஒரு ரெக்கார்டு வச்சுருப்பாங்கள்ல, அவங்களுக்கு வந்து கடன் பெறுறதுக்கு அதிகமான ஒரு நபார்டு மூலமாக கடன் பெறக்கு ஒரு வாய்ப்புகள் அதிகம். 2005-2006 தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இதெல்லாம் வந்து இதில் வந்து SHG இந்த ஸ்கீம் வந்து ஹெல்ப் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த மாநிலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இவெல்லாம் ஓரளவு நல்ல இந்த திட்டம் வெற்றியடைந்த மாநிலங்கள். 60% சுய உதவி குழுக்கள் வங்கி இணைப்பு கடன் வசதியை பெற்றுள்ளது. தருணா மற்றும் யாதவ் 2016 அடிப்படையில் என்ன சொல்லியிருக்காங்க, கிட்டத்தட்ட 60% சுய உதவி குழுக்கள் கடன் வசதியை பெற்றிருக்கின்றன. இந்தியாவுடைய ஊரக சாலை பகுதி 26.50 லட்சம் கிலோமீட்டராக இருக்குது. இதில் 13.5% மட்டுமே சாலைகள் போடப்பட்டிருக்கு. இந்தியாவோட ஊரக பகுதியில் உள்ள சாலைகள் எவ்வளோ அப்படின்னா கிட்டத்தட்ட 26 லட்சம். எப்போவுமே பாயிண்ட்லங்கிறது நம்ம 26 லட்சம் கிலோமீட்டர் இருக்குது. அந்த 26 லட்சம் கிலோமீட்டரில் இது வரைக்கும் எவ்வளோ கவர் பண்ணியிருக்காங்கன்னா 13% தான் கவர் பண்ணியிருக்காங்க. அப்போ இன்னும் ஊரக சாலைகள் நிறையா இன்னும் அந்த சாலைகளாக இல்லாமல் சும்மா வழிப்பாதைகளாக கிடக்கக்கூடியது 13% மக்கள் பயன்படுத்துகிறாங்க, சாலைகளாக பயன்படுத்துகிறாங்க. அது ப்ராப்பராக அரசாங்கத்தால் போடப்படல. சாலை தொடர்பு வசதி அமைப்புகளில் உலகிலேயே பெரிய அமைப்பு இந்தியாவோடது தான். இந்தியாவுடைய சாலை தொடர்பு வசதி அமைப்புகள் தான் உலகத்திலே பெரிய அமைப்பாக இருக்குது, இந்தியாவோடது தான். 1950-51 4 லட்சம் கிலோமீட்டராக தான் இருந்துச்சு சாலைகளுடைய நீளம். 2018 கணக்கெடுப்பு 18 டேட்டா படி பார்க்கும்போது 34 லட்சம் கிலோமீட்டர். 34 லட்சம் கிலோமீட்டர். இது வந்து நம்ம கிராமத்தில் பார்க்குறோம். இது ஒட்டு மொத்தமாக இந்தியாவுடைய சாலைகள் அப்படின்னு பார்க்கும்போது 34 லட்சம் கிலோமீட்டரு இருக்குது. அடுத்து ஊரக முன்னேற்றத்துக்கான தேவை, ஸ்லேட்டரின் கிராமங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கில்பர்ட் ஸ்லேட்டர் அப்படிங்கிறவர் வந்து சென்னை யூனிவர்சிட்டியில் ஒரு பொருளாதார பேராசிரியராக இருந்திருக்காரு. இவர் தன்னுடைய மாணவர்களை கொண்டு சில கிராமங்களை ஆய்வு செய்கிறார். என்ன கிராமங்கள் அப்படின்னா வடமலைபுரம், ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடியது, திருநெல்வேலி கங்கை கொண்டான், தஞ்சாவூரில் பாலக்குறிச்சி, தூசி வட ஆற்காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய தூசி, இந்த மாதிரி கிராமங்களில் ஆய்வு செய்து 1918 சுதந்திரத்துக்கு முன்னாடியே சில தென்னிந்திய கிராமங்கள் அப்படின்னு ஒரு புத்தகத்தை வெளியிடுறாரு. தென்னிந்திய கிராமங்கள் புத்தகத்தை வெளியிட்டவர் யார் அப்படின்னா கில்பர்ட் ஸ்லேட்டர். வெளியிட்டதுக்கப்புறமா ஆராய்ச்சி குழுவினர் என்ன செய்கிறாங்க, 50, 30 காலகட்டங்களில் 50, 60 இந்த காலகட்டங்களில் ஆய்வு செய்கிறாங்க. இதில் ஒரே 2 கிராமங்கள் மட்டும் 21ஆம் நூற்றாண்டுக்கு முந்தைய காலகட்டத்தில் ஆய்வு செய்திருக்காங்க. 2 கிராமத்தை மட்டும் முன்னாடியே வந்து ஆய்வு செய்திருக்காங்க.
இந்த கிராமங்களை ஆய்வு செய்யும் பிற ஆராய்ச்சியாளர்களுக்கு இது வந்து ஒரு வழிகாட்டி அமையுது. பிற்கால ஆராய்ச்சியாளர்களுக்கு முன்மாதிரியாக விளங்குகிறது. ஊரக பகுதியில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை அறியலாம். ஸோ முதல்ல கிராமங்களை ஆராய்ச்சி செய்தது தான் இந்த ஸ்லேட்டரின் கிராமங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸ்லேட்டர் தான் முதல்ல கிராமங்களில் போய் கிராமங்களில் ஊரக முன்னேற்றத்துக்கான விஷயங்களை வந்து ஆய்வு செஞ்சுருக்கிறார் 1918. ஸோ இதில் வந்து 19, 18 இது ஞாபகம் வச்சுக்கலாம். 18 பட்டி கிராமங்களால் என்ன சொல்லுவோம், 18 பட்டிக்கும் நாட்டாமல் அவர் தான் அப்படிம்பாங்க. அப்போ அந்த 1918 தான் அவர் ஆய்வு செய்கிறாரு. சில தென்னிந்திய கிராமங்கள் அப்படிங்கிற புத்தகம் எழுதுகிறார் யார், ஸ்லேட்டர், கில்பர்ட் ஸ்லேட்டர். ஸோ இது ஊரக முன்னேற்றத்துக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு ஸ்டெப்பாக பார்க்கப்படுது. ஸோ இதோட வந்து 10வது படம் முடிஞ்சுது. கடைசியாக 11வது படம் தமிழ்நாட்டு பொருளாதாரம். உழைப்போட இயல்பு சரியாக உணரப்பட்டு பயன்படுத்தாதான் உணவானது உடல் வளர உதவுவதைப் போல் உழைப்பு வந்து உயர்வான திறமையை வளர்த்திட உதவும் சொன்னவர் ஜேசி குமரப்பா. உழைப்புடைய இயல்பு கரெக்டாக எப்படி உழைக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை. அதாவது உழைப்பை வந்து வீணாக்கிடக்கூடாது. கடுமையாக உழைச்சா கூட அந்த உழைப்போட இயல்பு வந்து சரியாக உணரப்பட்டால் தான் உணவு வந்து எப்படி உடல் வளர்கிறதுக்கு உதவுது அப்படிங்கிற மாதிரி உழைப்பு வந்து இந்த நம்மளுடைய உயர்வை திறமையை வளர்க்கும் அப்படிங்கிறது புரிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னவர் ஜேசி குமரப்பா. நிதி ஆயோக்கூடிய ஒரு ரிப்போர்ட் எவ்வளோ 2018 சுகாதார மாநிலம் அப்படிங்கிற அடிப்படையில் 2018 கொடுத்த ரிப்போர்ட். தமிழ்நாட்டுடைய உடல்நல குறியீடு எப்போ 3வது இடத்துல இருக்குது. தமிழ்நாடு வந்து சுகாதாரத்தில் 3வது இடத்துல இருக்காங்க. முதல்ல கேரளாவும் 2வது பஞ்சாபும் இருக்காங்க. கேரளா, பஞ்சாப், தமிழ்நாடு, KPT இவங்க தான் வந்து சுதந்திரத்தை அதாவது உடல்நல குறியீடு சுகாதார குறியீடில் 3வது இடத்துல இருக்குது. தமிழகத்தில் பச்சிளங்குழந்தையோட இறப்பு விகிதம் அப்படிங்கிறது 14%. பிற மாநிலங்களை காட்டிலையும் ரொம்ப குறைவு, 14% தான் பச்சிளங்குழந்தையுடைய இறப்பாக இருக்குது. 5 வயதுக்குள்ள குழந்தைகளுடைய இறப்பு விகிதம் வந்து 2014 21 இருந்திருக்கு. 2015 அதை 20 என்ன செஞ்சுருக்காங்க, குறைச்சிருக்காங்க. இது தமிழ்நாட்டுடைய உடல்நல குறியீட்டில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறத குறிக்குது. அடுத்து பாசனத்துக்கான ரிப்போர்ட் அப்படிங்கிறது 2012-13 கொடுத்துருக்காங்க. இங்கே அதிகமாக பார்த்தோம் அப்படின்னா அணைக்கட்டுகள் 81 அணைக்கட்டுகள் இருக்குது. 81 அணைக்கட்டுகள் வந்து இந்த பாசனத்துக்கான ஒரு ஆதாரமாக இருக்குது. கால்வாய்கள் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 2000க்கு மேலே இருக்குது, 2239. குளங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 41,262 இருக்குது. குழாய் கிணறுகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 3,20,000 இருக்குது. திறந்தவெளி கிணறுகள் தான் அதிகமான சோர்ஸாக இருக்கிறதுல அதிகமான சோர்ஸ் அப்படிங்கிறது 14,92,359. குழாய் கிணறுகளை விட திறந்தவெளி கிணறுகள் தான் அதிக பங்களிப்பை கொடுக்குது. அடுத்து கனிம வளங்கள். கனிம வளங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் அதிகமாக இருக்கக்கூடியது அப்படின்னா நாட்டோட இருப்பில் ஒரு நாட்டில் இவ்வளவு, அதில் தமிழ்நாட்டோட பங்கு இவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது அதிகமான பங்கு 87% லிக்னைட் தான் கொடுக்குறாங்க. எவ்வளோ இருப்பு டன்னில் அப்படின்னு பார்த்தோம்னா 3,02,75,000 டன் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு அக்யூரேட்டாக தேவையில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் இந்தியாவுடைய இருப்பில் தமிழ்நாட்டோட பங்குங்கிறது 87%ங்கிறது ரொம்ப அதிகம். ஸோ அந்த அடிப்படையில் தான் மேலேருந்து கீழே வரைக்கும் கொடுத்துருக்காங்க. முதல்ல லிக்னைட் தான், அடுத்து வேர்க்மிலைட், இது வந்து 66%. கார்னட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 42%. இந்தியாவில் 100ல் 42 யார் கொடுக்குறா, 42 அளவு யார்கிட்ட இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்குது. அடுத்து ஜேர்கான், கிராஃபைட், லெமனைட், ரூட்டைல், மோனசைட், மேக்னைட். ஸோ மொதல் 3 வந்து தெரிஞ்சுக்கிறது முக்கியம். லிக்னைட், வேர்க்மிலைட், கார்னட். ஸோ இந்த 3 தான் அதிகமாக இருக்குது. அடுத்து மக்கள் தொகை தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை நம்ம 2017 வந்து ஐக்கிய நாடுகள் கூட்டமைப்பு வெளியிட்ட மக்கள் தொகை அடிப்படையில் இந்தியாவுடைய தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை வந்து என்ன சொல்கிறாங்க, 7.2 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இங்கிலாந்துலேயே பார்க்கும்போது எவ்வளவு 6.5 கோடி தான். இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ்லாம். இத்தாலி வந்து கிட்டத்தட்ட 6, தென்னாப்பிரிக்கா 5.6, ஸ்பெயின் 4.7, இலங்கை 2.1 தான். அப்போ இந்த நாடுகளை விட எல்லாம் மக்கள் தொகை அதிகமாக எங்கே இருக்குது, இங்கிலாந்தில் இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்குது. இங்கிலாந்தை விட மக்கள் தொகை வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. அடுத்து இந்த உடல்நலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதிகமாக தமிழ்நாட்டையும் இந்தியாவையும் வந்து கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா IMRன்னு கொடுத்துருக்காங்க. IMR அப்படின்னா இன்ஃபேண்ட் மார்ட்டாலிட்டி ரேட். அதே மாதிரி MMRனால் இந்த இன்ஃபேண்ட்டுக்கு பதில் அங்கே என்ன வரும், மெட்டர்னல். இந்த இன்ஃபேண்ட் அப்படிங்கிறது என்னென்னா பச்சிளங்குழந்தை இறப்பு விகிதம். அடுத்து இந்த MMR மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட் அப்படிங்கிறது மகப்பேறு இறப்பு விகிதம். ஸோ இது ரெண்டும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து குழந்தை இறப்பு விகிதம்.
அது இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் 17 இருக்குது. தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் 17 தான் இருக்குது. இந்தியாவில் அதில் தான் முதல்ல பார்த்தோம் நம்ம 21 இருந்தது, 20 மாற்றினாங்க 2014 2015. இப்போது ரீசன்ட் டேட்டாவில் எவ்வளவு 17. ஆனால் இந்தியாவோடது அதோட 2 மடங்காக இருக்குது 34. ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. தமிழ்நாடு வந்து சிறப்பாக செயல்படுறாங்க அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு தான் இது. 14 தான் இருக்குது. அதேமாதிரி இந்த மகப்பேறு இருப்பு விகிதம் அப்படிங்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 159 இருக்குது. அதில் பாதி தான் இருக்குது. 34 பாதியாக இருக்குது. இங்கே 120னா ஓரளவு கிட்டத்தட்ட ஒரு 79 தான் இருக்குது. இதில் ஓரளவு பாதியாக தான் இருக்குது. அடுத்து வாழ்நாள் எதிர்பார்ப்பு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக அப்படின்னோம்னா 67 தான். ஒரு மனிதனுடைய சராசரி ஆயுட்காலம்ங்கிறது 67 தான் இருக்குது. ஆனால் இங்கே 70ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டா வந்து நிறையா மாறுபடுது. இப்போ 7வது பாடத்தில் இருக்கும்போது 63 புள்ளி சம்திங்னு இருக்கும், இங்கே 67ன்னு இருக்கும். ஸோ இதனை ஆப்ஷனை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன செய்யணும், ஆன்சர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து இது நிறையா டேட்டா அவங்க இன்னும் மாற்றணும். அதே மாதிரி ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு சில டேட்டாக்களை கொடுத்துருப்பாங்க. அதனால் நமக்கு நிறையா கன்ஃபியூஸ் பண்ணும். ஸோ நம்ம புக்கில் இருக்கிறத என்ன ஆப்ஷன் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணிக்கணும். 67.9 தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது, 70.6. அதேமாதிரி ஆண்களுக்கு பார்க்கும்போது அங்கே 66.4 தான், இங்கே 68.6. பெண்கள் பார்க்கும்போது பெண்கள் அதிகமாகவே வாழ்கிறாங்க, 69.6. அது கூட நிறையா மீம்ஸ்லாம் போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இது ஒய் பாய்ஸ் கேர்ள்ஸ் லிவ் மோர் தென் பாய்ஸ் அப்படின்னு போடுவாங்க, லாங்கர் தென் பாய்ஸ் அப்படின்னு போடுவாங்க. ஏன்னா இவங்க என்ன தேவையில்லாத வேலைகளை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அப்படி தானே? பெண்கள் வந்து 72.7%, இந்திய சராசரியில் 69.6%. கல்வி அறிவு மொத்தமாக பார்த்தோம்னா 80% தமிழ்நாடு, இந்தியாவில் 74% தான் ரீச் பண்ணியிருக்காங்க. ஆண்கள் இங்கே 82 தான், இங்கே 86. இங்கே 65னா இங்கே பெண்கள் 73% நம்ம படிக்க வச்சுருக்கோம். அதே மாதிரி பாலின விகிதம் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா 940னா நம்ம 995. ஒரு 100 ஆண்களுக்கு இத்தனை பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம 995 இருக்கோம். அதே மாதிரி இந்த மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து எவ்வளோ 340, நம்ம வந்து 555. அடுத்து உலக நாடுகளுடைய ஜிஎஸ்டிபி அதோடைய கம்பேரிசன் எப்படி இருக்குன்னு பார்க்குறாங்க. தமிழ்நாட்டுடைய உற்பத்தி, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எத்தனை டாலர்னு போட்டிருக்காங்க பாருங்கள், $207.8. ஈராக்கை விட அதிகம், 171 தான் ஈராக். நியூசிலாந்து 181, இலங்கை 81. இந்த மாதிரி ஒரு நாடுகளை விட தமிழ்நாட்டுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது 207. இது வந்து இந்தியான்னு போடும்போது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு போடுவாங்க. இது வந்து கிராஸ் ஸ்டேட், தமிழ்நாட்டுக்கு மட்டும் பார்க்குறதுனால ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மாநிலத்துக்கு இவ்வளவுங்கிறது அதிகம் தான். ஸோ இத்தனை நாடுகளை விட நம்ம வந்து இதாக இருக்கும். இது 2017 ரிப்போர்ட்டை பொறுத்தவரை. அடுத்து துறை வாரியாக பங்களிப்பு அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் அதிகமாக என்னென்னா சர்வீஸ் செக்டார் 3 நம்ம பிரிப்போம், அப்படி தானே? செக்டார் முதல்ல அக்ரி, வேளாண்மை. ரெண்டாவது வந்து என்னது, இண்டஸ்ட்ரி. இது வந்து ஃபஸ்ட்டு 2வது செக்டார்பாங்க. இது வந்து 3rd செக்டார், சர்வீஸ் சர்வீஸ் தான் வந்து என்ன செய்கிறோம், அதிகமான சதவீதம் 64% எங்கே இருக்காங்க, சர்வீஸ் செக்டார் தான். இந்தியாவில் தமிழ்நாட்டுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்குது. அடுத்து வந்து 28% வந்து யாரில் இருக்காங்க, தொழில்துறை சம்மந்தமான பங்களிப்பு தான். அடுத்து வேளாணில் கம்மியாக தான் இருக்காங்க தமிழ்நாட்டில், 88% பேர் தான் இந்த தொழில்துறை பங்களிப்பு. எதுக்கு, இந்த ஜிடிபிக்கு வந்து 64% பணித்துறையிலேருந்து தான், சர்வீஸ் செக்டார் தான் அதிகமாக, 2வது இண்டஸ்ட்ரி, 3வது தான் என்னது, வேளாண்மை. அடுத்து தலா வருமானத்தை அமௌண்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்டேட் வைஸான கம்பேரிசன். ஒரு தனிநபர் வருமானத்தை ரூபாயில் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா இது வந்து ஒரு எவ்வளவுக்கு தலா வருமானம் ஒரு ஆண்டுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வந்து 1,57,116. கேரளாவை விட அதிகம், கர்நாடகாவை விட, தெலுங்கா, ஆந்திர பிரதேசத்தை விட அதிகம் தமிழ்நாட்டோடையது. 157 ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எது டாலரில் பார்க்கும்போது 2200. இது வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க. இந்தியாவை விட அதிகம் தான். இந்தியாவில் 1270, நம்ம வந்து 2200. நைஜீரியா, நிகரகுவா, பாகிஸ்தான், ஜிம்பாப்வே, வங்காளதேசம், நேபாளத்தை விடலாம் தமிழ்நாட்டுடைய அந்த தலா வருமானம் அப்படிங்கிறது அதிகம்தான். அடுத்து உற்பத்தி, ஒவ்வொன்றும் எந்தெந்த இடத்துல உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க.
உற்பத்தி தொகுதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீலகிரி எடுக்கும்போது என்ன கொடுத்துருக்காங்க, நீலகிரியில் வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணுறது வந்து மரவள்ளிக்கிழங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி விருதுநகர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, சப்போட்டா கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறையா இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது திருப்பூரில் நிறையா உற்பத்தி ஆகிறதா கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஜஸ்ட் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். அடுத்து தேசிய அளவுடைய தமிழ்நாட்டுடைய உற்பத்தி திறன் நிலைமை என்ன அப்படிங்கிறது 2017-18 அந்த பாலிசி நோட்ஸ், நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுடைய பாலிசி நோட்ஸ் படி பார்க்கும்போது தேசிய அளவில் இது வந்து 2018, இது ஒவ்வொரு வருஷமும் சேஞ்ச் ஆகலாம். தமிழகம் வந்து தேசிய அளவில் என்ன உற்பத்தி வந்து இருக்குது அப்படின்னு பார்த்துருக்காங்க. இந்த இவ்வளவும் வந்து ஃபஸ்ட் பிளேஸ். மக்காச்சோளம், கம்பு, கடலை, எண்ணெய் வித்து, பருத்தி, இந்த 5க்கும் வந்து இந்தியாவிலே அதிக உற்பத்தி பண்ணுறது யார் அப்படின்னா உற்பத்தி திறன் நிலை. உற்பத்தி வேறு, உற்பத்தி திறன் நிலை வேறு. உற்பத்தி திறன் நிலை அப்படிங்கும்போது தமிழ்நாடு தான் முதல் பங்கு. அதே மாதிரி தேங்காய் 2வது இடம், நெல் உற்பத்தி திறனில் 2வது இடம், தேங்காயும் நெல்லும் 2வது இடம். கரும்பு, சூரியகாந்தி, சோளம் 3 இது வந்து 3வது இடம். கரும்பு, சூரியகாந்தி, சோளம் 2 வந்து 2வது இடம், தேங்காய் நெல் அப்படிங்கிறது. அடுத்து திடமான தானியங்கள் 4வது இடத்துலையும், மொத்த தானியங்களில் 8வது இடத்துலையும் தமிழ்நாடு இருக்குது. அடுத்து தமிழ்நாட்டுடைய தொழில் நகரங்கள், மிக முக்கியமான ஒரு தகவல். ராணிப்பேட்டை வந்து தோல் உற்பத்தியில் மிக முக்கியமான ஒரு இடமா இருக்குது. ஆம்பூரும், வாணியம்பாடி, ராணிப்பேட்டை 3மே வந்து தோல். ராணிப்பேட்டை, ஆம்பூர், வாணியம்பாடி 3 பக்கத்தில் தான் இருக்குது. தோல் உற்பத்தியில் சிறந்த விளங்கக்கூடியது. சேலம் எதற்கு பெயர் பெற்றது அப்படின்னா விசைத்தறி, கைத்தறி, ஜவுளி, எஃகு, மரவள்ளி. எஃகு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். எஃகு இரும்பு எஃகு தமிழ்நாட்டில் சேலத்தில் எங்கே இருக்குது, சேலத்தில் தான் இருக்குது. அது வந்து தமிழக அரசுடைய, இந்திய அரசுடைய உதவியால் தான் இயங்குது, வேறு வெளிநாட்டு அரசுகளுடைய உதவி இல்லை. சங்ககிரி வந்து லாரி தொகுதி அதுக்கு ஃபேமஸ் ஆனது. திருச்செங்கோடு வந்து போர்வெல், ஆழ்துளையிடக்கூடிய பணிகளுக்கு சிறப்பான நகரமாக இருக்குது. நாமக்கல் வந்து போக்குவரத்துக்கும் கோழிப்பண்ணைக்கும் புகழ்பெற்று விளங்கக்கூடியது. கரூர் வாகன புனைவர், விசைத்தறி. ஈரோடு வந்து மஞ்சளுக்கு ஃபேமஸ், விசைத்தறிக்கும் ஃபேமஸ். கோயம்புத்தூர் வந்து நூற்பு ஆலைகள், பொறியியல் தொழிற்சாலைகள். அடுத்ததாக திருப்பூர் வந்து பின்னலாடைகள். திருப்பூர்னாலே ஜவுளி தலைநகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆயத்த ஆடைகளும் அங்கே இருக்குது. ராஜபாளையம் பருத்தி அறுவை சிகிச்சை பொருட்கள். அடுத்ததாக சிவகாசி தீப்பெட்டி, குட்டி ஜப்பான் அழைக்கக்கூடியது. பட்டாசு தொழிற்சாலை, அச்சிடுதல், இது எல்லாமே சிவகாசியில் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸும் ரொம்ப ஃபேமஸானது தான். அடுத்ததாக ஆற்றல். தென் மாநிலங்களில் நிறுவப்பட்டுள்ள மின் பயன்பாட்டு திறன், அதில் தமிழ்நாடு தான் வந்து என்ன செய்யுது, முதல் தரமாக இருக்குது. 865 மெகாவாட் அலகுகளில் வந்து மின் பயன்பாட்டு திறன் இருக்குது. தமிழ்நாடு தான் அதில் ஃபஸ்ட்டு. 2வது கர்நாடகா, 3வது ஆந்திரா, அடுத்து தெலுங்கானா, கேரளா. மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 79,627 மின் பயன்பாட்டு திறன் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க 2017 ரிப்போர்ட் படி. கூடங்குளம் அணுமின் நிலையம் உற்பத்தி செய்யப்படக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2 அணு உலைகள் இருக்குது. ஒரு இது வந்து 917 மெகாவாட் பண்ணக்கூடியது, அப்போ 1837. இது கல்பாக்கம் அணு நிலையம் வந்து 2 இருக்குது. ஒன்றுடைய உற்பத்தி திறன் அப்படின்னு பார்க்கும்போது 237 தான். 2 அப்படின்னு பார்க்கும்போது 2 அணு உலைகளில் 470. கூடங்குளம் தான் அதிகமான உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் நிலையமாக, அணுமின் ஆற்றல் நிலையமாக இருக்குது. அடுத்ததாக வெப்ப ஆற்றல். இது எல்லாமே தமிழ்நாட்டுடைய டேட்டா தான். தமிழ்நாட்டுடைய டேட்டாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஆற்றல் வந்து கிட்டத்தட்ட 100% அதிகமானது அப்படின்னு பார்க்கும்போது அனல் மின் நிலையம் தான். அனல் மின் நிலையம் மூலமாக தான் கிட்டத்தட்ட பாதி கிடைக்குது, 49.52. அடுத்ததாக பிற காற்று, சூரிய ஒளி இதெல்லாம் பயன்படுத்தி வந்து கிட்டத்தட்ட 10,372 மில்லியன் அலகுகள் வந்து ஆற்றல் உற்பத்தி ஆகுது. அடுத்ததாக புனல் மின் நிலையம், அது மூலமாக 8.20% வந்து உற்பத்தி ஆகுது. அணுனா 3% தான். அதிகம்னு பார்த்தோம்னா அனல் மின் நிலையம் மூலமாக தான் அதிகமான ஆற்றல் வந்து தயாரிக்கப்படுது, மின்சாரம் தயாரிக்கப்படுது. சூரிய மின்சக்தியில் தமிழ்நாடு 2014 ரிப்போர்ட் படி தமிழ்நாடு தான் எதை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா முதல்ல தமிழ்நாடு தான் இருக்குது சூரிய மின்சக்தியில். அடுத்து ராஜஸ்தான், குஜராத், தெலுங்கானா, ஆந்திரா. அடுத்தது தமிழ்நாட்டில் உள்ள தொடக்க கல்வியுடைய புள்ளி விவரம். பள்ளிகளுடைய எண்ணிக்கை அப்படின்னா கிட்டத்தட்ட தொடக்கப்பள்ளிகள் ஒரு 35,000க்கு மேற்பட்ட தொடக்கப்பள்ளிகள் இருக்குது.
நடுநிலை பள்ளிகளுங்கிறது கிட்டத்தட்ட 9000க்கு மேற்பட்டது இருக்குது. உயர்நிலை மேல்நிலை பள்ளிகள் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 13,000, இது வந்து 10,000ன்னு வச்சுக்கிடுவோம், 10 13,000 உயர்நிலை பள்ளிகள் வந்து இருக்குது. இது எங்கே அப்படின்னா 2016-17 பட்ஜெட்டில் சொல்லப்பட்ட தகவல், பள்ளிக்கல்வித்துறையுடைய தகவலாக இருக்கும். அடுத்து உயர்கல்வி சேர்க்கை விகிதம் தமிழ்நாடு தான் இருக்கிறதுலே, இதைத்தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம். 2016-17 கிட்டத்தட்ட நம்மளுடைய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோங்கிறது 46.9. புதிய கல்விக் கொள்கைக்கே விட அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய இப்போது இருக்கக்கூடிய உயர்கல்வி சேர்க்கை விகிதம் 46.9. மற்ற மாநிலங்களை பார்க்கும்போது 30, 24, 21, 14 தான் வச்சுருக்காங்க. ஒட்டுமொத்த இந்தியாவுடைய ரேஷியோ பார்க்கும்போது 25.92 தான் இருக்குது. ரொம்ப கம்மியான ரேஷியோ. அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. அடுத்து சுற்றுலா பயணிகளுடைய வருகை 2016 கொரோனாக்கெல்லாம் முன்னாடி உள்ள விஷயத்தை வச்சு பார்க்கும்போது உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலே உள்ளவங்க மற்ற மாநிலங்களுக்கு சுற்றுலா போவாங்கள்ல, அப்படி பார்க்கும்போது அதில் டாப் 10ல் தமிழ்நாடு தான் என்ன செய்யுது, முதலிடத்தில் இருக்குது. தமிழ்நாடுக்கு அடுத்து உத்தரப்பிரதேசம், ஆந்திர பிரதேசம், மத்திய பிரதேசம் அதெல்லாம் அதுக்கப்புறம் தான் வருது. முதல்ல தமிழ்நாடு தான் இருக்குது. அதே மாதிரி வெளிநாட்டு பயணிகளுடைய சுற்றுலா அப்படின்னு பார்க்கும்போதும் தமிழ்நாடு தான் டாப்பில் இருக்குது. தமிழ்நாடுக்கு அப்புறம் மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் அப்படிங்கிறதெல்லாம் பயணிகளுடைய எண்ணிக்கை இருக்குது. அடுத்து 1994, அந்த 94ல் வறுமை அப்படிங்கிறது எப்படி இருந்திருக்கு, கிராமத்தில் 51% வறுமை கோட்டில் உள்ள மக்களுடைய எண்ணிக்கை 51% இருந்திருக்கு. நகரத்தில் 45% இருக்குது. மொத்தம் வந்து 34% வந்து தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. அதாவது கிராம மக்கள்னால் கிட்டத்தட்ட எவ்வளவு, 100 மக்கள் இருக்காங்கன்னா அதில் 51 பேர் என்னது வறுமை கோட்டு கீழே இருந்திருக்காங்க. நகரத்தில் பார்த்தோம்னா 100 மக்கள் நகரத்தில் இருக்காங்கன்னா அதில் 45 பேர் என்னது வறுமை கோட்டு கீழே இருந்திருக்காங்க. மொத்தம் ஒரு தமிழ்நாட்டில்னு எடுத்துக்கிட்டோம்னா மொத்தம் 100 பேரில் 34 பேர் வறுமை கோட்டு கீழே தான் இருந்திருக்காங்க. அது இப்போ எப்படி குறைஞ்சிருக்கு அப்படின்னு பாருங்கள். இப்போ 2012 வரைக்குமே பாருங்கள், கிராமத்தில் 16% பேர் தான் இருக்காங்க, நகரத்தில் வந்து 12% தான். மொத்தம் அப்படின்னு பார்த்தா 100 பேரில் 7 பேர் தான் என்ன செய்யுது வறுமை கோட்டுக்குள்ளே கீழே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது 2012 ரிப்போர்ட். இன்னும் அதை விட நல்ல ரிசல்ட்ஸ்லாம் இப்போ உள்ள டேட்டா பார்த்தோம்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது வறுமை கோட்டு கீழே கூட வாழக்கூடிய மக்களுடைய இது இப்போ பார்த்தாலும் கரெக்டாக என்னது 7ன்னு கொடுத்துருந்தாங்க. அதில் பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க, இப்போது மற்ற மாநிலங்கள் கேஏனா கர்நாடகா, எம்ஜி மகாராஷ்டிரான்னு நினைக்கிறேன். அதில் பார்க்கும்போது தமிழ்நாடு எவ்வளவு 12% தான். இது பிஹெச்ங்கிறது பீகார், ஒடிசா. ஸோ பீகார் தான் இருக்கிறதுலே மோசமான இது 34 இருக்குது. நம்ம வந்து 1994 இருந்த மாதிரியாக இப்போ அவங்க இருக்கிறாங்க. அடுத்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா 7,21,38,958. 2011 மக்கள் தொகையில் இந்திய மக்கள் வந்து என்னது 7.5 கோடி, 7.21 கோடி, 7,21,38,000, 7.5 கோடி ஞாபகம் வச்சுக்கணும். ஆண்கள் தான் இதில் என்னது அதிகம், 3,61,000. பெண்கள் வந்து 59,80,087, இவங்க 58,871. பிறப்பு விகிதம் அப்படிங்கிறது 15.7 இருந்திருக்கு. 1000 பேருக்கு 15.7. அதே மாதிரி இறப்பு விகிதம் அப்படிங்கிறது 7.4 தான் இருக்குது. இது ஒரு நல்ல மருத்துவ வளர்ச்சிக்கான ஒரு எடுத்துக்காட்டு. வளர்ச்சி விகிதம் அப்படிங்கிறது 8.3 இருக்குது. அதிக மக்கள் தொகை உள்ள மாவட்டங்கள் அப்படின்னா சென்னைக்கு அடுத்த காஞ்சிபுரம், வேலூர், திருவாரூர். அதே மாதிரி குறைவான மக்கள் தொகை அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா பெரம்பலூரில் தான் குறைவாக இருக்குது. நீலகிரி, அரியலூர், தேனி, பெரம்பலூரில் தான் குறைவாக இருக்குது. மக்கள் தொகை அடர்த்தி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்தியாவுடைய மக்கள் தொகை அடர்த்தி அப்படிங்கிறது 340. நம்மளுடைய மக்கள் தொகை அடர்த்திங்கிறது 551. இதுதான் எப்போதுமே எடுத்துக்கணும் 2011 அடிப்படை. 2001 480 தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மிக மக்கள் தொகை அடர்த்தி இதை வரிசைப்படுத்த சொல்லி கேட்பாங்க. அதிக அடர்த்தி வந்து சென்னையில் தான் எல்லாருமே இருக்காங்க. சென்னையில் தான் மக்கள் தொகை அடர்த்தி அதிகமாக இருக்குது. எவ்வளோ இருக்குது பாருங்கள், 26,903. கிட்டத்தட்ட 27,000 பேர் ஒரு சதுர கிலோமீட்டரில் இருக்கிறாங்க. அவ்வளோ அடர்த்தியாக சென்னை இருக்குது. சென்னைக்கு அப்புறமா பார்க்கும்போது கன்னியாகுமரி. அதே மாதிரி குறைவான அடர்த்தி கேட்பாங்க நீலகிரியில் 288 தான். திருச்சிராப்பள்ளி அதுக்கப்புறமா சொல்கிறாங்க. அப்போது அதிகமானது அப்படின்னா சென்னை, குறைஞ்சது அப்படின்னா நீலகிரி. பாலின விகிதம் வந்து இருக்கிறதுலே அதிகமானது அப்படின்னா 995. இதில் அவங்க 940 வருவாங்க இந்தியா. நம்ம 995 அச்சீவ் பண்ணியிருக்கோம்.
2001 984 தான் இருந்துச்சு. இப்போ 995. இதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதிக பாலின விகிதம், பாலின விகிதத்தில் அதிகம்னு பார்க்கும்போது நீலகிரி தான் 1041. ஆனால் குறைவான அடர்த்தி இருக்குது, அதிகமான பாலின விகிதம் இருக்குது நீலகிரிக்கு. அடுத்து ஏன்னா 1041 பெண்கள் 1000 ஆண்களுக்கு அதிகமாகவே இருக்காங்க. அடுத்து கன்னியாகுமரி, அடுத்து நாகப்பட்டினம். நீலகிரி, கன்னியாகுமரி, நாகப்பட்டினம். அடுத்து குறைவான பாலின விகிதம் அப்படின்னா இங்கே தேனி தான் குறைவான. அதிகம்னா நீலகிரி, கம்மியானா தேனி, அதுக்கப்புறம் தான் தருமபுரி. குழந்தை பாலின விகிதம் 0லேருந்து 6 வயதுக்குள்ள அந்த பாலின விகிதம் 1000 குழந்தைகளில் பெண் குழந்தைகள் எவ்வளவு, ஆண் குழந்தைகள் எவ்வளவு, 1000 ஆண் குழந்தைகளுக்கு எவ்வளோ பெண் குழந்தைகள் அப்படிங்கிறது அது 946. 2011 ரிப்போர்ட்டே நமக்கு போதும். 2001 942 இருந்திருக்காங்க. அப்போது ஓவராலாக பாலின விகிதம்னு கேட்டாங்கன்னா எவ்வளவு, 995. அதே இது குழந்தைகளுடைய பாலின விகிதம்னு கேட்டாங்கன்னா நமக்கு எவ்வளோ வச்சுருக்கோம், 946 தான் வச்சுருக்கோம். அது கிட்டத்தட்ட இந்தியாவுடைய பாலின விகிதத்துக்கிட்ட போயிட்டு. ஏன்னா 940 தான் அவங்களுடைய பாலின விகிதம். அதில் நம்ம வந்து அவங்களோட கூட இருக்கும். அப்போ அதிக குழந்தை பாலின விகிதம் கொண்ட மாநிலம் அப்படின்னா நீலகிரி தான். அதிக பாலினமும் அவங்க தான், அதிக குழந்தை பாலினமும் நீலகிரி, கன்னியாகுமரி, அது ரெண்டும் சேம் தான். அதே மாதிரி குறைவான பாலின விகிதத்தில் இங்கே தேனியும் தருமபுரியும் வர்றாங்க, ஆனால் இங்கே கடலூரும் அரியலூரும் வர்றாங்க. ஸோ அது கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம். எழுத்தறிவு விகிதம் அப்படின்னு பார்க்கும்போது 80 ரீச் பண்ணிட்டோம் 2011. அதில் ஆண்கள் 86, பெண்கள் 73% பெற்றிருக்காங்க. அதிக எழுத்தறிவுனா கன்னியாகுமரி, அதுக்கப்புறமா தான் சென்னை. குறைந்ததுன்னா தருமபுரி, அரியலூர். இதெல்லாம் 2011 ரிப்போர்ட் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இதோட வந்து 11ஆம் வகுப்பு எக்கனாமிக்ஸ் வந்து முக்கியமான பாக்ஸ்லாம் ஓரளவு நம்ம பார்த்துட்டோம். இனிமேல் அடுத்து வந்து இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.